ஓம் சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஓம் 57 வீணாய ரூபசௌந்தர்யம் தந்த்ரீ வாதன சௌஷ்டவம் பிரஜாரஞ்சன மாத்ரம் தத் ந சாம்ராஜ்யாய கல்பதே. நம்ம கடைசியா பார்த்தது 57 பார்த்தோம். அந்த விவேக சூடாமணில மொத்த விஷயத்தையும் டீல் பண்றது நமக்கு டாபிக் 49வது ஸ்லோகம் ரொம்ப முக்கியமான ஸ்லோகம் அப்படின்னு பார்த்தோம். இதுக்கு கீ விவேக சூடாமணியோட கீ, நாட் ஓன்லி விவேக சூடாமணியோட கீ இல்ல, ஹோல் வேதாந்த சாஸ்திரத்தினுடைய கீ கொஸ்டின்ஸ், 7 கொஸ்டின்ஸ். அந்த சிஷ்யன் அந்த சிஷ்யன் 7 கொஸ்டின்ஸ் இதுதான் அடிப்படையான கொஸ்டின்ஸ். இந்த கொஸ்டின்ஸ் நமக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக சங்கர் இங்க இந்த சிஷ்யன் மூலமா நமக்கு தெரிவிக்கிறார். எப்படிப்பட்ட கொஸ்டின்ஸ்? 2 டைப்பா பிரிச்சுலாம். அந்த கொஸ்டின் 7 கொஸ்டின் 2 லெவலா பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் லெவல் பந்தம், சம்சாரம், கிம் சம்சாரம். அந்த பந்தத்தை பத்தி சந்தேகம் கேள்வி 4 கேள்வி. அப்புறம் டைரக்டா தத்துவத்தை பத்தி அதை பத்தி புரிஞ்சுக்கிறது 3 கேள்வி. ஓகே, சோ முதல்ல ரிமூவல், அந்த ரிமூவல் பண்ற விஷயத்த அதுக்காக 4 கொஸ்டின்ஸ். எது ட்ரூத்தோ அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக 3 கொஸ்டின்ஸ். அப்படி இந்த 7 கொஸ்டின் 2ஆ பிரிக்கலாம். கோநாம பந்தஹா, கோநாம பந்தஹா, பந்தம்னா சம்சாரம் எது, கதமேஷ ஆகதகா, அந்த பந்தம் சம்சாரம் எப்படி வந்தது, சரி எப்படியோ வந்துட்டு போட்டோம். கதம் பிரதிஷ்டாஸ்ய, அந்த பந்தம் எப்படி கண்டினியூஸா இருக்கிறது, சம்சாரம் தொடர்ந்து இருக்கிறது. சோ ஆஃப்டர் டெத், ஆஃப்டர் பிரளயமான கூட இந்த சம்சாரம் தொடரும், கண்டினியூஸா இருக்கு. எப்படி முடியறது? கதம் விமோக்ஷா, அந்த பந்தத்திலிருந்து விமோக்ஷனம், விடுதலை அடையிறது எப்படி? அப்படி 4 கொஸ்டின்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் என்ன, டைரக்ட் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் எது ஆத்மா, எது அனாத்மா. அப்புறம் கதஹா தயோர் விவேகா, ரெண்டுத்துக்கும் உள்ள ஆத்மா அனாத்மா உள்ள சம்பந்தம் என்ன, டிஸ்கிரிமினேஷன் என்ன, அப்படின்றது 7 கொஸ்டின்ஸ் கேட்டா. இந்த கொஸ்டின்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். உடனே இந்த கொஸ்டின்ஸ் கேட்ட உடனே இந்த கொஸ்டின்ஸ் இப்போ நச்சிகேதனை சும்மா ஏதோ நினைச்சுட்டு இருக்காரு யம தர்மராஜா. ஆனா அவன் கேட்கிற கேள்வி கேட்ட உடனே யம தர்மராஜா ஸ்மார்ட் ஆயிட்டார். ஓ, வந்திருக்கிறது சாதாரண ஸ்டூடெண்ட் இல்ல, பையன் சின்ன பையன், ஆனா கேட்கிற கேள்வி தர்மத்துக்கு அதர்மத்துக்கு அப்பாற்பட்டு என்ன இருக்கிறதோ, இல்ல மரணத்துக்கு அப்பால என்ன இருக்கிறதோ அது எனக்கு சொல்லி கொடு அப்படின்னு. ஆக சிஷ்யனுடைய கேள்வியை பொறுத்துதான் பதில் கிடைக்கும். ஒரு உபநிஷத்துல இன்னொரு உபநிஷத்துல எதை தெரிஞ்சுண்டா எல்லாத்தையும் தெரிஞ்சதுக்கு சமானாகுமோ அந்த விஷயத்த எனக்கு சொல்லுங்க அப்படின்னு. ஸ்டூடெண்டோட வெரி கிளவர். அப்படி இந்த கொஸ்டின்ஸ் 7 கொஸ்டின் கேட்டோடனே அந்த ஸ்டூடெண்ட குருவானவர் பாராட்டுறாரு. நீ 7 ஜென்மத்துக்கும் ஒரு புண்ணிய காரியம் பண்ணிருக்க, இந்த மாதிரி கொஸ்டின் சொல்லிட்டு அவரை பிரைஸ் பண்றாரு. பாராட்டின பிறகு அதுக்கப்புறம் என்ன செய்யறாரு, ஞானம்னா என்ன, குளோரி ஆஃப் ஞானம், அந்த ஞானத்தோட பெருமைய ஸ்துதிய சொல்றார். அது அப் டு 71 ஸ்லோகம் வரைக்கும் கொண்டு போறார். இந்த ஞானத்தோட ஸ்துதி, இந்த ஞானம் எப்படிப்பட்டது, அந்த ஞானத்தை யார் அடைய முடியும், எப்படி அடைய முடியும், ஞானத்தோட மகிமா என்ன, அதெல்லாம் விளக்குறது இந்த மீதி இருக்கிற ஸ்லோகத்துல சொல்லி முடிச்சார்.
அதனால நாம போன தடவை பார்க்கும்போது 51 இருந்து 58 வரைக்கும் ஸ்லோகத்துல மெயின் கரு என்ன, பாயிண்ட் என்ன, அதுல கவனிக்க வேண்டிய பாயிண்ட் அப்படின்னா பந்தம் சம்சாரம். இந்த பந்தம் சம்சாரம் எனப்பட்டது எப்படிப்பட்டதாக இருக்கிறது, அது எப்படி ரிமூவ் பண்ணணும். அதாவது ஒரு ஆளு பந்த தலையில மூழ்கி இருக்கிறார்னா, சம்சாரத்துல மூழ்கி இருக்கிறார்னா, துயரத்துல பிரச்சனையில மூழ்கி இருக்கிறார்னா, அந்த துயரத்தை, சம்சார துயரத்தை யாருமே நீக்க முடியாது. அந்த பர்சன், இண்டிவிஜுவல் பர்சன் தன்னைத்தானே நீக்கினால் ஒழிய மற்றவர்கள் உதவி செய்யலாம் ஒழிய, ஆனா கடைசியில ரூட் கிளியர் பண்றது அவன் தான் பண்ணணும். அதற்காக சோ மெனி எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. 51 என்ன செஞ்சாரு, தந்தையுடைய கடனை மகன் மற்றவர்களோ, மகனோ மகளோ மற்றவர்களோ நீக்கலாம், ஆனா அவருடைய பந்தத்தில் இருக்கிறத வேற யாராலையும் நீக்க முடியாது அப்படி சொல்லி முடிச்சாரு. அதே போல செகண்ட் அதே போல சேம் ஐடியா. பாரத்தை இன்னொருத்தர் சுமக்கலாம், ஆனா பசி அவங்க பசி அவங்க தான் தீர்க்க முடியாது. எவ்வளவுதான் நீங்க ரொம்ப க்ளோஸா இருந்தாலும், நகமும் சதையும் ஆனாலும், என்ன உறவு வேணா வச்சுக்கோங்க, அது பெற்றோர்கள் குழந்தையோட உறவா இருக்கணும், கணவன் மனைவி உறவா இருக்கணும், இல்ல குரு சிஷ்ய உறவா இருக்கட்டும், என்னையும் உறவா இருக்கட்டும், அவங்க பசி அவங்க தான் தீர்க்க முடியும். இன்னொருத்தருடைய பசிக்காக இன்னொருத்தர் சாப்பிட்டுட்டு தீர்த்துக்க முடியாது. அது போல இந்த விஷயம் இருக்க, ஞானத்தை அடையிறது, ஞானத்தை அறியறது, ஞானத்தை பெறது அவங்க முக்கியமா செய்ய வேண்டிய விஷயம். இண்டிவிஜுவாலிட்டி முழுக்க இண்டிவிஜுவல் செய்ய வேண்டும். இது இன்ட்ரோடக்ஷன் பண்ணினார். அந்த இன்ட்ரோடக்ஷன் எப்படி அதை எப்படி டெவலப் பண்ணிட்டு போனோம், எப்படி பண்ணணும். இப்ப ரோகம் இருக்குன்னா, இந்த ரோகத்தை வியாதியை நீக்கிறதுக்கு மருந்து சாப்பிடணும். இந்த மருந்து நான் தான் சாப்பிட்டாங்க. யாருக்கு வியாதி இருக்கிறதோ, வியாதி உள்ளவன் தான் மருந்து சாப்பிட்டாங்க. அதுல நெருங்கினவர்களை மருந்து சாப்பிட முடியாது. ஓகே, அது ஃபர்ஸ்ட் விஷயம் பார்த்தோம். தென் செகண்ட் விஷயம்ன்றது, ரோகம்ன்றது அன்நேச்சுரல், ஹெல்த்ன்றது நேச்சுரல். ஆரோக்கியமா இருக்கிறது தான் நேச்சுரல். அனாரோக்கியம் நாம ஏற்படுத்திக்கிட்டது. ஓகே, ஏன்னா ஆரோக்கியத்தை நம்ம போக்குறதுக்கு விரும்ப மாட்டோம். எது ரோகம் இருக்கோ அது போக்குறது. எது என்னுடைய அன்நேச்சுரல் இருக்கிறதோ, வேறாக இருக்கிறதோ, அதை தான் நம்ம போக்குறதுக்கு ஏற்பாடு பண்ணுவோம். சோ நேச்சுரலா இருக்கிறத நம்ம போக்க மாட்டோம் அப்படின்றத சொல்லி முடிச்சார். இது ஃபர்ஸ்ட் கான்டெஸ்ட்ல வியாதிக்கு மருந்து நான் தான் சாப்பிடணும். செகண்ட், ஆரோக்கியன்றது நேச்சுரல், ரோகம்ன்றது அன்நேச்சுரல். ஓகே, அதனால ரோகத்தை, வியாதியை நீக்கிறதுக்கு என்ன உண்டோ அது வழியை செய்யணும் அப்படின்றத முடிச்சோம். தென் தேர்ட் பாயிண்ட், அதுல நம்ம டிரைவ் பண்ண வேண்டிய பாயிண்ட், எனி டிசீஸ் நீக்கணும்னா 2 ஆஸ்பெக்ட் பண்ணணும். ஒன்னு பத்தியம் இருக்கணும், இன்னொன்னு மெடிசன் எடுத்துக்கணும். சோ பத்தியம் இல்லாம மெடிசன் எடுத்திருந்தாலும் பிரயோஜனம் இல்லை, அல்லது மருந்து எடுத்துட்டு பத்தியம் இல்லாம இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை. பத்தியம் வேணும், அதே சமயத்துல மருந்து எடுத்துக்கணும். ரெண்டுமே இருக்கணும். இப்ப 2 மாத்திரம் போராது, டைம் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். ஓகே, இப்ப டைபாய்டு ஜுரம் இருக்குன்னா, டைபாய்டு ஜுரத்துக்கு பத்தியம் இருக்கணும், அதே சமயத்துல மெடிசன் எடுத்துக்கணும். அதே சமயத்துல அதுக்கு ஒரு கோர்ஸ் டைம் இருக்கு, ஒரு டைம் இருக்கு. அந்த டைம் வரைக்கும் யுவர் வெயிட். அந்த டைம் வரைக்கும் மெடிசன் எடுத்துக்கணும், பத்தியம் எடுத்துக்கணும். எடுத்துட்டா தான் கியூர் ஆகும், ரோகம் கியூர் ஆகும். அது போல அப்ப பத்தியம் வேணும், அதன் பிறகு மெடிசன் எடுத்துக்கணும், அதுக்கான டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அதுக்கான காலம் இருக்கிறது. இது 3 இருந்தா ரோகமானது, வியாதியானது நீங்கும். ஓகே, இது இந்த ஒரு ஸ்லோகத்துல இத்தனை விஷயம் இருக்கு. அதுல இருந்து நம்ம டிரைவ் பண்ணிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம கிட்ட இருக்கிறது நேச்சுரல், யுவர் ஹாப்பினஸ்ன்றது நேச்சுரல், அன்ஹாப்பினஸ்ன்றது அன்நேச்சுரல். சோ நம்முடைய துயரம், சம்சாரம், துக்கம் இதெல்லாம் நம்முடைய நேச்சுரல் கிடையாது. ஏன் அன்நேச்சுரல்? ஏன்னா எது துக்கம் வந்தாலும் நம்ம உடனே என்ன செய்யறோம், அதை நீக்கிறதுக்கு ட்ரை பண்றோம், அதனால நீக்கிறோம். அதனால அன்நேச்சுரல் அது. அப்ப நீக்கிறதுக்கு பர்மனன்ட் ஹாப்பினஸ் வரணும்னா அதுக்கு எதனால முடியும்? ஞானத்தினால தான் முடியும். அந்த ஞானத்தை
வராம இருக்கிற தடுக்கிறது டிசீஸ் எது அப்படின்னா அது இக்னோரன்ஸ், அறியாமை. அந்த டிசீஸ் கியூர் பண்றதுக்கு நமக்கு 2 ஃபோல்டு வேணும். பத்தியம் இருக்கணும், தகுதி வேணும், சாதன சதுஷ்டய தகுதி இருக்கணும் அப்படின்றத பார்த்து முடிச்சோம். அந்த தகுதியோட மெடிசன் எடுக்கணும். மெடிசன்ன்றது சிரவண மனன நிதித்தியாசனம். அப்போ புத்தியில யுவர் கன்விக்ஷன் வேணும், மைண்ட்ல ஆல் எமோஷனல் சைக்காலஜிக்கல் டிபெண்டன்ட்லாம் ரிமூவ் பண்ணணும். ஓகே, இது 2 பண்ணும்போதுதான் யுவர் நேச்சுரல் இதுக்கு வரும், இயற்கையான சுபாவத்துக்கு வரும். அதுக்கான காலமும் வேணும். அதுக்கான காலம் கொடுத்தாதான் இதுக்கு சரியான மிருகம். சரி, நான் சாதன சதுஷ்டெல்லாம் முடிச்சுட்டு இங்க வரேன் அப்படி சொன்னா அது நடக்காது. பத்தியும் முடிச்சுட்டு நான் டைபாய்டுக்கு மெடிசன் எடுத்துக்கிறேன்னா பத்தியத்தோட மெடிசன் எடுத்துக்கிறேன். இந்த சாதன சதுஷ்டத்தை நான் டெவலப் பண்ணிட்டே, நான் இம்ப்ரூவ் பண்ணிட்டே, நான் இந்த விஷயத்த கேட்டுட்டே இருக்கணும் பேரலா. அப்ப இது கரெக்டா ஆகும்போது மெடிசன் ஒர்க் அவுட் ஆகிட்டே இருக்கும். அது ஒரு டைம் பீரியட், அந்த பீரியட் வரைக்கும் யுவர் வெயிட். ஓகே, இது அந்த 53வது ஸ்லோகத்துல சொல்லி முடிச்சாரு. அதுக்கப்புறம் அந்த ஞானம் எப்படிப்பட்டது அப்படின்றத நைஸ்லி இன்ட்ரோடியூஸ் பண்ணார் ஆச்சாரியார். 54ல எப்படிப்பட்டது, அது சந்திரஸ்வரூபம். சந்திரஸ்வரூபத்தை வேலைக்காரர்களோ மற்றவர்களோ உற்றாரோ உறவினர்களோ கண்டு கழிக்க முடியாது. அந்த ஆனந்தத்தை கண்டு கழிக்கனா உன்னுடைய சொந்த நெஜ கண்ணுல தான் கண்டு கழிச்சாகணும். ஆல்டர்னேட் கிடையாது. ஞானத்தை அடையறதுக்கு ஆல்டர்னேட் கிடையாது. இன்னைக்கு நீ கிளாஸ்க்கு வா, நாளைக்கு உனக்கு கிளாஸ்க்கு வரேன், 2 பேரும் மாத்தி மாத்தி பண்ணிக்கலாம். ஆல்டர்னேட் பண்ண நோ ஆல்டர்னேட். நான் தான் கிளாஸ்க்கு வந்தேன். சிரவண மரணம் என் காதால தான் கேட்கணும். என் புத்தியை வச்சுதான் அதை நான் புரிஞ்சுக்கணும். அதனால என்னுடைய சொந்த புத்தியில இந்த விஷயத்தை நானு புரிஞ்சுக்கணும். இது இன்னொருத்தர் ஞானி ஆயிட்டாருன்னு வச்சுக்கோங்க. அவர் ஞானி ஆயிட்டாருன்னா அவர் தான் மோட்சத்தை முக்தி அடைய முடிய அவர் முக்தினால நான் சைட்ல போய் ஏதாவது செஞ்சு நடக்காதுன்றார் ஆச்சாரியர். உன்னுடைய சொந்த கண்ணுல பார்க்கிறது எப்படி அனுபவமா, அது போல இந்த வஸ்து ஸ்வரூபம் இருக்கிறது, உன்னுடைய நெஜஸ்வரூபம். அந்த இது இந்த விசாரத்தினால, வேதாந்த விசாரத்தினால நீனே அறிந்து கொள்ளணும் அப்படின்றத 54வது ஸ்லோகத்துல சொல்லி முடிச்சார். அந்த ஞானத்தை எப்படி நாம கொண்டு போகணும்ன்றத சொல்லி முடிச்சார். அதுக்கப்புறம் என்ன செஞ்சாரு, இந்த 55வதுல இதுல மற்றவர்கள்லாம் உதவி செய்யலாம். ஈஸ்வர உதவி செய்யலாம், குரு உதவி செய்யலாம், சாஸ்திரம் உதவி செய்யும். ஆனா இவங்க உதவி செஞ்சா கூட போராது, நீதான் இதற்கான முழு ஏற்பாடுக்கு பண்ணணும். மற்றவர்கள்லாம் பூஸ்டர் மாதிரி, நீ டிவி டெலிவிஷன் மாதிரி. வித்தவுட் டெலிவிஷன் பூஸ்டர் இருந்து பிரயோஜனம் இல்லை. ஏன்னா ஈஸ்வர அனுகிரகத்தினால நமக்கு மனுஷ பிறவி கிடைச்சது. அதுக்கப்புறம் வகுப்புக்கு வர வேண்டிய புத்தியும் கொடுத்துட்டாரு. முமுட்சுவும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிறது, ஏதோ மந்த முமுட்சுமா இருக்கிறது. ஓகே, மகாபுருஷ சம்ஸ்ரய. ஓகே, மகாபுருஷ இல்லைன்னா கூட ஏதோ ஒரு அல்ப புருஷனால் கிடைச்சிருக்காரு. டீச்சர் ஒருத்தர் இந்த விஷயத்த தப்பா சொல்லாம ஒரு டீச்சர் கிடைச்சிருக்காரு. ஓகே, இதெல்லாம் ஈஸ்வர அனுகிரகம். சரி, குரு அனுகிரகம் என்ன செய்ய முடியும்? குரு சொல்றாரு, டீச்சிங் பண்ற. நீ எத்தனை பேர் வந்தாலும், எத்தனை முறை நீ போயிட்டு வந்தாலும் டீச் பண்றாரு. அந்த டீச்சிங் தான் இதுல வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, அந்த டீச்சிங் தான் டீச்சரோட அனுகிரகம். ஓகே, அப்புறம் சாஸ்திர அனுகிரகம் என்ன? சாஸ்திரோட அனுகிரகம் கிளாஸ்ல உட்கார்ந்த போது கொஞ்சம் கொஞ்சம் புரியுற மாதிரி இருக்கிறது, புரியாம போயில அந்த கிளாஸ் ரூம்ல புரியுறது. அதுக்கப்புறம் எவாபரேட் ஆயிடுது, அது வேற விஷயம். ஆனா கிளாஸ் ரூம்ல புரியுறது. ஆக எனக்கு புரியறதுக்கான சக்தியும் கொடுக்கப்பட்டிருக்கு, சாஸ்திர அனுகிரகமும் இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். சாஸ்திர அனுகிரகம் இல்லாம சாஸ்திரத்தை கேட்க முடியாது, டெஃபினட்டா கேட்க முடியாது. குரு அனுகிரகம் இல்லாம குரு சாஸ்திரத்தை பண்ண முடியாது. நீங்க எங்கேயா கும்பிடி பூண்டியில போய் எங்கேயாவது மாட்டிக்கிட்டீங்கன்னு வச்சுங்க, அங்க டீச்சர் கிடையாது, சாஸ்திரம் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. ஓகே, இது சொல்ற இந்த புக்கு ராமகிருஷ்ண மட்டத்துல போய் இந்த விவேக சூடாமணி புக்க 40-50 புக்கு வாங்கும் போது சர்ப்ரைஸ் ஆயிட்டு அந்த மடத்தை சன்னியாசி
50 புக்கு வாங்குறீங்க, அவ்வளவு பேர் விவேக சூடாமணி படிக்கிறதுக்கு ஆள் இருக்கா அப்படின்னு. ரியலி இங்க வாங்கிட்டு போனவருக்கு தான் ஆச்சரியமா கேட்டாரு. அப்படி ஆச்சரியமா கேட்டாரு. இவருக்கு ரொம்ப சகஜமா கேட்டாரு. ஹோல் மദ്രാஸ்ல லட்சக்கணக்கான பேர்ல 50 பேர் வாங்குறதுன்னா இதுதான், இங்கதான் வெரி ரேர், வெரி ரேர். அதனால இது சாஸ்திரமும் நமக்கு அனுகிரகம் கொடுத்திருக்கு. இப்போ ஒருத்தருடைய அனுகிரகம் இல்லைன்னா இந்த 3 அனுகிரகம் பிரயோஜனம் இல்லைன்ற. அது என்ன? ஆத்ம கிருபா. ஆத்ம கிருபா, ஆத்மாவோட முன்னாடி ஆத்மா அனுகிரகம் வேணும். ஆத்மா அனுகிரகம் வேணும். உன்னுடைய அனுகிரகம் உனக்கு இல்லைன்னா வேற யாரு கொடுத்தாலும் பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லிட்டு 55வது ஸ்லோகத்துல சொல்லி முடிச்சாரு. அதனால ஆத்ம கிருபானா என்ன அர்த்தம்? எவ்வளவு வேலை இருந்தாலும், எவ்வளவு அப்ஸ்ட்ரகிள் இருந்தாலும், புரியுறதோ புரியலையோ இந்த உடம்ப கொண்டு வந்து இங்க நிறுத்திடணும். கிளாஸ் அட்டன் பண்ணும். நமக்கு சில சமயம் என்ன சொல்லுவோம், மனசெல்லாம் உங்ககிட்டதான் சார், உடம்பு தான் இல்ல பாருங்க. இதெல்லாம் நம்ம ஏமாத்துறது. ஏன் உனக்கு மனசு இல்லைன்னா கூட உடம்பு இங்க இருந்துட்டா அதுக்கப்புறம் மனசு கொண்டு வந்துடலாம். புரியுதுல? அதனால நான் என்னுடைய முழு முயற்சினால, பிரயத்தனத்தினால இங்க நம்ம வந்துடணும் அப்படின்றத 55வது ஸ்லோகத்துல சொல்லி முடிச்சாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு? அதுக்கு அடுத்தது 56வது ஸ்லோகத்துல, 57வது ஸ்லோகத்துல இத மெதுவா அந்த வஸ்து ஸ்வரூபம் தான் சொல்றீங்களே, என்னது வஸ்து ஸ்வரூபம்? அந்த வஸ்து ஸ்வரூபத்தை எப்படி அடையலாம்? எதனால அடைய முடியாது? இந்த வஸ்து ஸ்வரூபம் ஞானத்தினாலதான் அறிய முடியும். ஓகே, ஞானம்னா எதெல்லாம் உங்களுக்கு அறிவாகிறது அதெல்லாம் ஞானம். சில பேர் பிசிக்ஸ் ஞானி, சில பேர் கெமிஸ்ட்ரி ஞானி. எது தெரிஞ்சுக்கிறோமோ அது ஞானி. ஞானம் உடையவன் ஞானி. அதனால இவர் என்ன சொல்றாரு, இல்ல இல்ல வேதிக் கல்ச்சர்லயே நான் சாங்கியேன நான் யோகேன, சாங்கியத்தினாலையும் யோகத்தினாலையும் கர்ம காண்டத்தினாலையும் இல்ல உபாசனாலையும் இந்த ஞானத்தை அடைய முடியாது. இது எதனால் அடையணும்? ஒன்லி ஃபார் வேதாந்த ஸ்டடீஸ். உத்தர மீமாசத்தில் தான், வியாசர் கொடுத்த சாஸ்திரத்தில் தான் இத அதற்கான வழிமுறைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி சொன்ன அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அதனுடைய குழு கொடுத்தாரு. என்ன அதுனா பிரம்மாத்ம ஐக்கிய ஞானம். பேதம் என்னைக்கு போறதோ அந்த அபேதம் தான். இந்த அபேதம் நீங்காம நீங்க எந்த ஞானம் அடைஞ்சாலும் எதை அடைஞ்சாலும் பிரயோஜனம் இல்லை. ஜீவ ஈஸ்வர ஐக்கிய பாவனா தது துவம் அசி அகம் பிரம்மாஸ்மி பிரம்மாத்ம ஐக்கியம். இது நம்ம புரியும். இதுதான் ரிலீஜியஸ்ல நமக்கு மெதுவா நவராத்திரி பூஜையில கன்னிகா கல்யாணம் ஆகாத குழந்தைகளை அம்பால வருஷித்து வர்ஷிப் பண்ணும் இல்லையா? வர்ஷிப் பண்ணும் அம்பால. இதெல்லாம் ரிலீஜியஸ்ல பண்ணிட்டே வரும். இந்த சாஸ்திரிகள் வந்தாருன்னு வச்சுக்கோ, பூஜை பண்ணும் போது சில சமயம் சில பூஜை இருக்கிறது, அவர் என்ன பண்ணுவாரு, புஷ்பத்தை எடுத்துட்டு இங்க பண்ணிட்டு இங்க தன் மேல போட்டுப்பாரு. இதெல்லாம் எதை காட்டுறதுன்னா, ஒரு இடத்துலயும் யுவார் பிரம்மன் யுவார் பிரம்மன் அங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமா ஸ்லோவா கார்னர் பண்ணி சாஸ்திரம் கொண்டு வந்து நம்மள வேதாந்த விசாரத்தை கொண்டு வந்து விடுறது. யுவார் பிரம்மன், வஸ்து நீதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்துல கொண்டு வந்து முடிச்சாரு. சரி, இந்த விஷயத்த வெறும் சப்தத்தினால புரிஞ்சுண்டா போருமா? அகம் பிரம்மாஸ்மி நான் புரிஞ்சுண்டா வெறும் வாயில சொல்றேன். அப்போ குரு சொல்ற தத்துவமசி, ஒன்னு சிஷ்யன் அகம் பிரம்மாஸ்மி, காலி ஆயிடுச்சோ. மத்ததெல்லாம் கெமிஸ்ட்ரியோ எனி லேப்ல இருக்கிறத டீச்சர் சொல்லிட்டாங்கன்னா அதை நீங்க மனப்பாடமா சொல்லிட்டீங்கன்னா யூ ஆர் கிராண்டட். ஸ்மார்ட் நாலேஜ் சொல்லி கொடுத்து அப்படியே கரெக்டா சொல்றேன். அதே எக்ஸாம்ல போய் எழுதிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஃபுல் மார்க். அதே நமக்கு தகராறு. இந்த வாமிட்டிங் எஜுகேஷனே மார்க் தகராறு. ஆனா இது அப்படி கிடையாது. அதெல்லாம் ஆப்ஜெக்ட் நாலேஜ்.
இது சப்ஜெக்ட் நாலேஜ். சொல்ற விஷயத்த நானு எனக்குள்ள அசுமுலேட் ஆகணும். அதனால என்ன உதாரணம் சொன்னாரு, ராஜான்னா ரஞ்சித், இது ராஜா, யாரு மகிழ்விப்பவரோ அவர் ராஜா. வீணா வாசிக்கிறான அவன் கூட தான் எல்லாரையும் மகிழ்விப்பான், அவன் ராஜா ஆயிடுவானா? ஏன் அவன் ராஜா கிடையாது? அவனுக்கு ராஜ்யம் கிடையாது. ராஜ்யத்தை உடையவன் ராஜா. அதனால மகிழ்விக்கிறவன் ராஜா ஆக முடியாது, வெறுமனே சொல்றதுனால இது ராஜாவாக முடியாது அப்படின்னு கடைசியில சொல்லி முடிச்சாரு. ஓகே, இப்படி சொல்லி முடிச்ச உடனே இப்ப 58வது ஸ்லோகத்துல முக்கியமான டாபிக் மாறுறது. முக்கியமான டாபிக் என்ன மாறுறது நம்ம இப்ப படிப்போம். வாக் வைகரி சப்தஜரி சாஸ்திர வியாக்கியான கௌஷலம் வைதுஷ்யம் விதுஷாம் தத்துவத் முக்தயே நது முக்தயே. இங்க சங்கரர் கருணை, ஆச்சாரியரோட கருணை நம்மள இத ப்ராப்பரா ஸ்டடிஸ் பண்ணும். இதெல்லாம் இப்போ என்ன முடிச்சுட்டாரு, வேதாந்த ஸ்டடிஸ் இல்லாம நீ இந்த ஞானத்தை அடைய முடியாது. ஞானத்தை அடையாம அஜ்ஞானத்தை நீக்க முடியாது. அஜ்ஞானத்தை நீக்க முடியாம சம்சாரம் போகாது. சம்சாரம் போகாம சந்தோஷத்தை அடைய முடியாது. அப்போ நம்முடைய முழு பிரச்சனையும் ரோகமும் சம்சார ரோகம் துயரத்தை போக்கணும்னா வேதாந்த சாஸ்திரம் கீ. அது நமக்கு தெரிய தெரியத்தான். இவர் என்ன சொல்றாரு, இப்போ தனக்குத்தானே இப்போ எச்சரிக்கை பண்றார். வெளியில இருக்கிறதெல்லாம் இப்போ கார்னர் பண்ணிட்டு நீ எப்படி இருக்கணும், இந்த வேதாந்த ஸ்டடிஸ இது எப்படி இருக்கு, இதையே நம்ம மாயாஜாலமா பண்ண முடியும். அதனால இங்கே எச்சரிக்கை கொடுக்கிறார் ஆச்சாரியர். இந்த வேதாந்த ஸ்டடிஸ் எதற்கு வந்திருக்கும், எந்த விஷயமோ நான் ஏன் பிறந்திருக்கேன், நான் ஏன் படிக்கணும், நான் ஏன் வேலைக்கு போகணும், நான் ஏன் கல்யாணம் பண்ணிக்கணும், ஏன் ஏன் என்ற கேள்வி கேட்டுட்டே வரணும். அதற்கு பதில் கிடைக்கிறது தான் நம்முடைய கோல், குறிக்கோள். அந்த குறிக்கோளை விட்டுட்டு நீ எதையாவது வழியில போய் வெளியில அங்க போய் சுத்திட்டு இருந்தீங்கன்னா வந்த வேலை இல்லாம நம்ம எதையோ சுத்திட்டு இருக்கோம். அதனால மிக மிக ஜாக்கிரதையா இருக்கணும். ஏற்கனவே நான் சொல்லிருக்கேன், 98% பேரு இதுல வரமாட்டான். 2% 1% இல்ல 1% கீழே இருக்கவங்க தான் இந்த வேதாந்த ஸ்டடிஸ் விசாரத்துக்கு வருவாங்க. அதுலயும் இந்த சப்த ஜாலத்துல மயங்கி போயிடுவாங்க. அதனால இது இந்த நம்மளுடைய முழு வேதாந்தத்தை ஸ்டடிஸ் விசாரம் எதற்கு இருக்கிறதுன்னா இந்த நம்முடைய பந்தத்தை சம்சாரத்தை நீக்கிறதுக்கு தான். எதெல்லாம் டிபெண்ட் ஆயிருக்கிறோமோ அதுல நீக்கி இண்டிபெண்ட் ஆகணும், சுதந்திரமா ஆகணும். அதுக்கு பேரு முக்தி. நான் எதனாலையும் பந்தப்படுத்தப்பட்டவனாக ஆகக்கூடாது. எல்லா பந்தங்களிலிருந்து ரிலீஸ் ஆகிறது எதுவோ அது மோட்சம், டோட்டல் ஃப்ரீடம், பூர்ணத்துவம், ஃபுல்னஸ். அந்த முழு மன நிறைவு அடைவது தான் மோட்சம், முக்தி நிலை. அந்த முக்தி நிலையை அடையறதுக்கு நான் எதையுமே டிபெண்ட் பண்ணிட்டு இருக்க கூடாது. டிபெண்ட் பண்றதுன்னா இப்ப வயசான காலத்துல தடி ஊன்றுகோல் டிபெண்ட். ஓகே, இந்த பிசிக்கலி டிபெண்ட் இருக்கலாம், ஆனா சைக்காலஜிக்கல் டிபெண்ட் இருக்க அது கூடாது. சைக்காலஜிக்கல் டிபெண்ட் வெரி ராங். அதுதான் சம்சாரம். என்னுடைய சந்தோஷத்திற்கு, என்னுடைய மகிழ்ச்சிக்கு வெளியில இருக்கிற ஆட்களோ, வெளியில இருக்கிற பொருட்களோ, வெளியில இருக்கிற சூழ்நிலைகளோ நான் கண்டிஷன் இருந்ததுன்னா, நிபந்தனை இருந்ததுன்னா என்னுடைய சந்தோஷத்துக்கு
அதுக்கு பேரு சம்சாரம். சில பேர் வீட்டுல இவங்க தான் சாப்பாடு போடணும், அவங்க சாப்பாடு போடலன்னா எனக்கு மனசு வருத்தமாயிடும். அல்ப அல்பத்தெல்லாம் டிபெண்ட் பண்ணிருக்கணும். அதனால இந்த மாதிரி சூழ்நிலை இருந்தா தான் எனக்கு சந்தோஷமா இருக்கும். அப்புறம் நான் இந்த பொருள் இல்லைன்னா என்னால முடியாது, என்னால வாழவே முடியாது. இதுவரை பெருமையா வேற சொல்லுவான், இது இல்லைன்னு வச்சுக்கோங்க நான் என்னால வாழ முடியாது, அது வேற சொல்லுவான். என்னால கை காலம் ஓடாது, அது இல்லைன்னு வச்சுக்கோங்க என்னால ஓடவே ஓடாது. அந்த வண்டியில தான் நான் போனோம், அந்த வண்டி விட்டுட்டேன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு அவ்வளவுதான். இது ஒரு பெருமையா ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் என்கிட்டயே சொல்லிருப்பான், அது ஏன் சம்சாரம். ஓஹோ அப்படிங்களா, ஆமாமா அதே வண்டியில போங்க அப்படின்னு சொல்றேன். அப்போ எதெல்லாம் டிபெண்ட் சைக்காலஜிக்கலா உள்ள இன்செக்யூர் ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம் இருக்கிறது, இதெல்லாம் பந்தப்படுத்துறது. சரி, இந்த எனி டிபெண்ட் இப்ப டிபெண்டன்ட்னா புரியுதுல, நம்ம அடிமைப்படுத்துறது, பந்தகத்துவம் பண்றது நம்மள. அது இல்லாத நான் என்னால முடியாது, அப்படி மனசுல துயரம் இருக்கிறது, துன்பம் இருக்கு. என் பொண்ணு இல்லைன்னா நான் கிடையாது, என் பையன் இல்லைன்னா நான் கிடையாது, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பேரண்ட் சில்ட்ரன் குரு சிஷ்ய எல்லாம் எதையும் டிபெண்ட் பண்ணி. இத 4 விதமான டைப்ல 4 டிவிஷன்ல மொத்தமா டிவிஷன் பண்ண. எப்படி இந்த டிபெண்டன்ட் அடிமைப்படுத்துறது, பந்தம் இருக்கிறது, 4 விதமான பந்தத்துல ஜனங்கள் இருக்கிறது. அதுல 99% பீப்புள், மெஜாரிட்டி பீப்புள் பந்தத்துல இருக்கிறது உலகத்துல இருக்க ஜகத்துல இருக்கிற பொருள், ஆட்கள், சூழ்நிலை. அதனால பந்தகப்படுத்திருக்காங்க. இப்படி அவன் பந்தத்துல மூழ்கி இறுகி இருக்கும் போது அது ஒவ்வொரு தடவை நமக்கு கிக் கொடுக்கும், உத கொடுக்கும். அப்போ எதெல்லாம் உண்மையா இருக்குதோ அதெல்லாம் அனித்தியமா போயிடும். நம்பிட்டு இருந்தாலும் மோசமா போயிடுவா, இல்ல உண்மையானால அவர் காணாம போடுவோம், இல்லாட்டி நம்ம காணாம போயிடுவோம். இந்த அனித்தியம் இருக்கிறது. இந்த அனித்தியம் தெரிஞ்ச உடனே எல்லா வாழ்க்கையே செக்யூர் இல்லாம இருக்கும். அப்போ நம்ம என்ன செய்வோம், நம்மளுடைய சொந்த கால சொந்த புத்தியில எல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. கோ டு ஈஸ்வரா. மனுஷனுக்கு துன்பம் துயரம் உச்ச சாய்க்கு வரும்போது கோயில் குளம் எங்கெங்கெல்லாம் தூச்சி இருக்கோ அந்த சாமியில தட்டி கும்பிடுவான். முன்னாடியே அந்த சுவாமி எங்கேயோ இருப்பாரு பாவம், வீட்லயே. அவரு துக்கம் துயரம் சம்சாரம் வேதனை அங்க துடிக்கிறது. அதனால முன்னெல்லாம் சாமி கும்பிடல, இப்ப சாமி கும்பிடுறது. இது அப்போ இந்த உலகம் இருக்க ஜகத்து வேர்ல்ட்லி டிபெண்டன்ட் ஸ்லோவா நம்மள டெவலப் பண்ணிட்டு கிக் கொடுத்து கம் டு யுவர் கடவுள் கிட்ட கொண்டு வந்து சேர்க்கும், ஈஸ்வரன் கிட்ட கொண்டு வந்து சேர்க்கும். ஈஸ்வரன் கிட்ட கொண்டு வந்து சேர்த்துட்டான்னா அதுக்கப்புறம் இவர் ரைட் மார்க்கத்தில் போயிடுவீங்க. எப்ப ஈஸ்வர கிட்ட நீங்க வந்துட்டீங்களோ அப்ப ஈஸ்வர டெவலப் ஆயிடுச்சுன்னா அந்த ஈஸ்வர உங்களை கொண்டு வந்து ப்ராப்பர் லெவல கொண்டு போயிடுவார். இந்த ஜகத்திலிருந்து ஈஸ்வரனுக்கு ஷிஃப்ட் ஆகுறது பெரிய விஷயம், மிகப்பெரிய விஷயம், ஆர்டினரி விஷயம் இல்லது. ஏன்னா மெஜாரிட்டி பீப்புள் அங்கதான் இருக்கான். அங்க பகவான் வணங்குறதுக்கு கூட நேரம் இல்ல. பகவான் ஈஸ்வரா ஃபுல் டைமா இருக்காரு, அவைலபிள். பட் நமக்கு எவ்வளவு டைம் அவைலபிள் அவரோட சம்பந்தம் வச்சுக்கிறதுக்கு? வெரி ரேர். ஓகே, சில பேர் வருஷத்துக்கு கார்த்திகை மாசம் மாலை போட்டுட்டு சபரிமலை போட்டுருவான். அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் திருப்பி சரணம் விழிக்கிறது ஒரு வாயை கூட சொல்ல மாட்டார், தப்பித்தவரி கூட சொல்ல மாட்டார். அப்படிலாம் ஈஸ்வர கொண்டு வந்து காரணம் பண்ண ஈஸ்வரன் கிட்ட நம்ம கொஞ்சம் அடிக்ட் ஆன உடனே பகவானே இவர் பண்ணுவாரு, காலையில இது பண்ணுவாரு அது பண்ணுவாரு, எல்லாம் சுவாமி 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 கோயில் எல்லாம் சுத்தி 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 கடவுள் ஒரு நாள் சொல்றாரு, போறோம் சுத்தினது நிறுத்து, போ, எங்க போ, கிளாஸுக்கு போ, மற்றவனுக்கு வழி விடு, நீனே சுத்தின்னு இருக்காத,
ஏன் கோயில் சின்ன இடம், சிவா விஷ்ணு கோயில் ஒரு கோயில் தான். அப்ப ஜனங்க மாத்திரம் எத்தனை வந்து இருக்கிறது, பிறந்து வளர்ந்து இறந்து பிறந்து வளர்ந்து இறந்து விஷ்ணு கோயில் அப்படியே இருக்கிறது பல தலைமுறையா. இங்க மாம்பழத்துல இருக்குல்ல, இங்க இருக்கிற அத்தனை பேரும் டெய்லி அங்க போனா என்ன வருது கோயில். அதனால கோயிலுக்கு போறவங்க கம்மி. அந்த கம்மியா இருக்கனே போயிட்டு இருந்தா பின்னாடி வரவனுக்கு அடுத்து வேர்ல்ட்ல இருந்து கிக் ஆகி வருவான்ல ப்ராசஸ்ல, அவனுக்கு நீ இடம் கொடுக்கணும். அங்க இருந்து வெளியே வா, போறோம் கோயில்ல சுத்தினது போறோம், பவான காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் சுத்தினதெல்லாம் பார்த்தோம், கம் டு கிளாஸ். அப்ப என்னன்னா அப்போ வந்து ஜகத் எது, ஈஸ்வரா எது, நான் யாரு, இந்த கேள்வி எல்லாம் பிறக்கும். இந்த மனசு சுத்தி ஆகும். சுத்தி ஆகும் போது நம்ம நைஸ்லி குரு கிட்டக்க வந்து சேரும், டீச்சர் கிட்ட வந்து சேரும், ஆச்சாரியன் கிட்ட வந்து சேரும். அப்ப ஆச்சாரியன் வந்து உனக்கு வந்து எல்லா விதமான சகல விஷயமும் சொல்லிக் கொடுப்ப. எது எது ஜகத்து, எது ஈஸ்வரா, எது வந்து நீ, அப்படிலாம் சொல்லிக் கொடுப்ப. அவருடைய சொந்த புத்தியில சொல்லிக் கொடுக்க மாட்டார். அவர் வந்து பிரமாணத்துல மூலியமா சொல்றார். பிரமாண ஜன்யம் ஞானம். ஞானம் வந்து பிரமாணத்து மூலியமா தான் வரும். கண்ணு மூலியமா தான் கலர் சொல்ல முடியும், மூக்காலேயோ காதாலேயோ மற்றதுலயோ சொல்ல முடியாது. நான் அஸ்யூம் பண்றேன் இது இன்ன கலர் இருக்கும், கண்ணை தோற பார்த்து சொல்லு, சிம்பிள் வே. அதுல பிரமாணத்து ஜன்யத்தினால இது பிரமாணம் ஜன்யம் எது, பிரமாணம் எது அப்படின்னா சாஸ்திரம் பிரமாணம், வேத சாஸ்திரம் பிரமாணம். வேத சாஸ்திரமே பிரமாணம் இல்ல, வேதாந்த சாஸ்திரம் பிரமாணம். ஓகே, சோ அப்போ வேதாந்த சாஸ்திரத்தை அவருக்கு அவர் என்ன பண்ணுவாரு, ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவாரு, உன் கையில கொடுத்துருவாரு. படிச்சுக்கோ, சிடி கேட்டுக்கோ, என்ன வேணா பண்ணிக்கோ அப்படின்னு, நோட்ஸ் எல்லாம் திருப்பி பார்த்துக்கோ, புரியுதா பாரு. அதுக்கப்புறம் சாஸ்திரத்தை வச்சுட்டு நம்ம டீல் பண்ணிட்டே இருக்கணும். இந்த சாஸ்திரம் வந்து வஜ்ராயுதம் மாதிரி, ஆல் பாண்டேஜ் எல்லாத்தையும் இதை நிர்மூலப்படுத்தும். ஒன்லி ஃபார் சாஸ்திரம். நம்முடைய எல்லா விதமான அஜ்ஞானங்களையும் நம்முடைய எல்லா துயரங்களையும் நீக்கிறது துரு குரு சாஸ்திரத்து மூலியமா நீக்கிறது. ஓகே, சரி. நம்ம முள்ளு பொத்துக்குச்சுன்னா இன்னொரு முள்ள பறிச்சு முள்ள எடுப்போம். முள்ள எடுத்துட்டு உடனே இந்த முள்ள எனக்கு சம்சாரத்தை நீக்கிடுச்சு, அதனால முள்ளை அனுப்பிச்சு பக்கத்துல வச்சுமா திருப்பி குத்திடும். வாழைப்பத்தை சாப்பிட்டு தோலை தூக்கி போட்ட மாதிரிதான் திருப்பி அதிலேயே சறுக்கிட்டு விழுந்துரும் இல்ல. முள்ளு எடுத்துட்டு தூக்கி முள்ள போட்டீங்கன்னா அதே வழியில போய் முள்ளு பொத்துக்கும். அந்த மாதிரி திருப்பி அங்க எங்கெல்லாம் கட்டப்பட்டு ஆல் சம்சார பந்தத்துல இருந்து விடுதலையாய் எல்லாத்தையும் விட்டுட்டே வந்தீங்க, சாஸ்திரத்துல வந்து மாட்டிக்கூடாது. அப்புறம் சாஸ்திரத்தை விட்டு, அதாவது 4 விதமான விலங்கு இருக்கு. ரோப்ல விலங்கு இருக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் அயன் செயின் இருக்கு இல்லையா, அதுல விலங்கு இருக்கிறது அயன்ல, அதுக்கப்புறம் சில்வர் இருக்கு, அதுக்கப்புறம் கோல்டு செயின் இருக்கு. பழைய காலத்துல எல்லாம் தப்பு செஞ்சா வந்து அந்த இவனை என்ன பண்ணுவாங்க, பிரபுக்குள்ள வந்து இந்த கோல்டு வாளால வெட்டி அவனை தலையை சாய்ப்பாங்க. ஆர்டினரி பர்சன் வந்து வெறும் சில்வர்ல, எவர் சில்வர் அயன். சாகடிக்கிறது எதுல சாகடிச்சா என்ன, எல்லாம் ஒண்ணுதான். நீ கோல்டு செயின் போட்ட என்ன, ரோப் செயின் போட்ட என்ன, விலங்கு தான். அதனால வித்ரா பண்ணு. ஓகே ஓகே, எனக்கு புரிஞ்சுடுத்து, இந்த கிளாஸ் எனக்கு புரிஞ்சுடுத்து. நீங்க என்ன சொல்ல வரீங்க, சாஸ்திரத்தை விட்டுணும் குரு விட்டுணும் சொல்ல, அதுதான் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு நிறைய பேர் அதுதான் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு சொல்லாமே புரிஞ்சுட்டா உங்களுக்கு, இப்ப உங்களுக்கு புரிஞ்சுல. இதெல்லாம் எப்ப புரியணும், எப்ப விடணும்ன்றது இருக்க. நாம அந்த மீன்ஸ் லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரி அந்த எண்டு வரைக்கும் போகணும். சாஸ்திர மீன்ஸ் நாட் எண்ட். அந்த சாஸ்திர வாகனத்துல டிராவல் பண்ணி எது அடையிறமோ அந்த விஷயத்தை அடைஞ்ச பிறகு எவ்வளவு அழகான பஸ், எவ்வளவு அழகான வெஹிக்கிள் இருந்தாலும் விட்டுடணும். அப்படியே உட்கார விட்டுடணும். ஏன்னா அது பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்றது. ஓகே, இது
58 அவர் என்ன சொல்றாரு, இதுல என்ன ரொம்ப முக்கியமானது என்னன்னா, இது இந்த ரொம்ப ஸ்மார்ட்டா வகுப்பு எடுக்கலாம், ஆனா இந்த முக்கியமான விஷயம் தெரியாம போச்சுன்னா பிரயோஜனம் இல்லை அப்படின்ற. எப்படி வாக் வைரி, வாக் வைரினா பவர்ஃபுல் ஸ்பீச். சில பேர் கிளாஸ் எடுத்தாங்கன்னா டெரிபிளா எடுப்பாங்க. இங்க சில பேர்லாம் சொல்லுவேன் நானு, ஆனா சொல்லக்கூடாது, நல்லது இல்ல. 5000 10,000 கொடுத்துட்டு டாக் கொடுப்பாங்க, எனி டாக் கொடுப்பாங்க. ஒட்டி பேசணுமா இல்ல வெட்டி பேசணுமா, எதிர்த்து பேசணுமா, என்ன வேணா பேச முடியும். உதாரணம் எல்லாம் கொடுத்து எல்லாம் பேசணும். வாக் வைரி பவர்ஃபுல் பேச்சு, அப்புறம் தெளிவான பேச்சு. எல்லாம் சொல்ல மாட்டா, ஃப்ளோ ஆகி வரும். அப்படி எப்படி சப்தஜரி ஆற்றோடை மாதிரி இருக்கும். என்ன பிரமாதமா பேசுற, இப்படிதான் இருக்கணும், கரெக்ட் கரெக்ட். அவரும் அழகா பேசுவாரு, இவங்களும் அழகா பேசிட்டு போயிடுவாங்க, 2 பேரும் கலைஞ்சு போயிடும். தன்னை மாற்றாது. அவரு பேசுறவரும் மாற மாட்டாரு, இந்த கேட்கிற ஆளும் மாற மாட்டாங்க. அவங்க இடத்துல அப்படி அப்படியே இருப்பாங்க. தெளிவான பேச்சு இருக்கும். சப்தஜரி, சப்தனா வாக்கு, ஜரினா ஃப்ளோ. எப்படி ஆற்றோட்டை இருக்கிறது, அந்த நீரோட்டம் மாதிரி அவ்வளவு அழகா பேசலாம். எதை வச்சுட்டு சாஸ்திர வியாக்கியான கௌசலம். இதே சாஸ்திரத்தை வச்சுட்டு அவருக்கு பிரம்மசூத்திரம் தெரியும், கீதா தெரியும், உபநிஷத்து தெரியும், பிரகரண கிரந்தம் தெரியும், அவ்வளத்தையும் இந்த மேற்கோள் காட்டுவாரு, அந்த மேற்கோள் காட்டுவாரு. அதுல இருந்து ஒரு 10 இது வச்சு அசத்திக்குவாரு. சொல்லுவாரு, எனக்கு சில சாதுஸ் எல்லாம் பாத்திருக்கேன். என்ன சுவாமி அசத்திட்டு பாத்துல பிரமா அசத்திட்டு போங்க அப்படின்னு அதுக்கப்புறம் அவரு புலம்பல் இருப்பாரு. இதெல்லாம் சொல்லுவாரு. இன்னும் இருந்தாலும் இந்த பசங்க ஆசிரமத்தை ஒழுங்காவே இருக்க மாட்டானுங்க, என்னத்தை கட்டின்னு இவனுங்களா அழுந்துட்டு இருக்க. இதெல்லாம் வெளி உலகத்துல போய் ஒரு ரவுண்டு சுத்திட்டதுனால நிறைய இப்பதான் தெரியுது. இது விவேக சூடாமல எல்லா விஷயமும் சொல்லிருக்காருங்க. நான் நினைச்சுக்கணும், என்ன இப்படி இருக்காங்க, அங்க பேசுறது மேடையில ஒரு பேச்சு பேசுறான், கிளாஸ் ரூம்ல ஒரு பேச்சு பேசுறான், ரூம்ல வந்து வேற மாதிரி பேசுறான், ஆள் மாறி மாறிண்டே இருக்காங்க. அதனால இங்க சொல்றாரு, எல்லா விதமான பாண்டித்யம் இருக்கும், அதுல வந்து கௌசலம் ரொம்ப அழகாவும் பேசுவாங்க. அதனால என்ன பிரயோஜனம், விதுஷாம் வைதுஷாம். விதுஷாம்னா பண்டிட், ஸ்காலர்ஸ், ஒன்லி ஃபார் ஸ்காலர்ஸ். வைதுஷாம் அந்த பாண்டித்யம், அந்த ஸ்கில், மெமரி, லாட் ஆஃப் மெமரி அதெல்லாம் இருக்கும். ஆனா அதனால என்ன பிரயோஜனம், தது முக்தையே. தது முக்தேனா அதனால சந்தோஷம் அடைஞ்சுக்கலாம். நது முக்தையே முக்தி டெஃபினட்டா கிடைக்க முடியாதப்பா. இன்டலெக்சுவல் சந்தோஷம். இப்ப வந்து ஸ்வீட் சாப்பிடுறது சந்தோஷமா இருக்கிறது, அதுல ஸ்பீச் சந்தோஷமா இருக்கிறது. சில பேருக்கு பேசினாலும் சந்தோஷமாயிடும். சில பேருக்கு சும்மா வேதாந்த அரட்டை அடிச்சுட்டு போறதுக்காக வந்தேன் சார், நீங்க நல்லா சொல்லுவீங்களே, இது ஒரு தினசான ஜாலி ஆயிடும். எப்படி ரங்கநாத் ஸ்ட்ரீட் சில பேருக்கு ஜாலி வருதோ, சில பேருக்கு போத்தீஸ்ல போய் போத்திட்டு துணி எடுக்காம அங்க போய் சாப்பிட்டுட்டு தின்னுட்டு அதுல சந்தோஷமா இருக்கணும், ஒரு விதமா இருப்பான். இவன் கொஞ்சம் ஹையர் லெவல் சந்தோஷம் அப்படி வேணா சொல்லலாம், ரிஃபைன்டு சந்தோஷம் வேணா சொல்லலாம். அடிக்டட். நது முக்தையே, தது முக்தையே சந்தோஷம் அடைஞ்சுக்கலாம். ஒன்னும் முக்தி தான் அடையாது. முக்தி அடைய முடியாதுன்னு அர்த்தம், எல்லாரும் மாதிரி சம்சாரியா இருப்பார். கொஞ்சம் சந்தோஷம் அடைஞ்ச பிறகு அப்புறம் புலம்புவார் அப்படின்னு அர்த்தம். அதனால இங்க நானு எது டிபெண்ட் இருக்கக்கூடாது, குரு டிபெண்ட் இருக்கக்கூடாது, சாஸ்திர டிபெண்ட் இருக்கக்கூடாது. இவர் இண்டிவிஜுவல் இருக்கணும், இண்டிபெண்ட் ஆகணும். அதற்காக குரு, அதற்காக சாஸ்திரம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் எதற்காக சாஸ்திரம் கத்து வந்திருக்கேன், நான் எதற்காக இங்க வந்திருக்கேன்னா, நான் சுதந்திரமாகறதுக்காக. குரு கூட இன்செக்யூர் ஆயிடக்கூடாது. சிஷியெல்லாம் வரதில்லை, எப்படியாவது சிஷியனை ஹோல்டு பண்ணணும். நீ ஹோல்டு பண்ணினா, ஒருத்தர் ஒரு ஆச்சாரிய சொல்றாரு, நீ ஹோல்டு பண்ண அது போயிடும்ன்றாரு. நீ காத்த ஹோல்டு பண்ணா, காத்து எவ்வளவு தூரத்துக்கு ஹோல்டு பண்றியோ அவ்வளவுக்குள்ள வெளியில போயிடும். கொஞ்சம் ஹோல்டு பண்ணா கொஞ்சம் காத்து போகும், ஃபுல்லா ஹோல்டு பண்ணினா ஃபுல்லா போயிடும்.
ஹோல்டு பண்ணினா லூஸ் ஆயிடும். இதுதான் இது சீக்ரெட். அதனால சப்போஸ் டீச்சர் இல்லைன்னு வச்சுக்கோங்க, சந்தோஷம் பண்ணா ஐயோ டீச்சர் போயிட்டா இன்செக்யூர் ஆயிடும் வந்துடக்கூடாது. அது சொல்லாமலாம் போயிட்டாரு, எங்கேயோ காணாம போயிட்டாருன்னு. போயிட்டாருல்ல சந்தோஷம், போயிட்டாரே சந்தோஷம் இல்ல, அவர் சொல்லி கொடுத்தனால நான் இண்டிபெண்டன்ட் ஆயிட்டேன். அப்படி மாத்தி மாத்தி புரிஞ்சு கூடாது. அதனால அந்த விஷயத்துல இருக்கணும். சரி, 59 என்ன சொல்றாருன்னு பாக்கலாம். அவிஜ்ஞாதே பரே தத்வே சாஸ்திராதீதிஹி து நிஷ்பலாம் சாஸ்திரதீதிஸ்து நிஷ்பலாம் விஜ்ஞாதேபி பரே தத்வே சாஸ்திராதீதிஸ்து நிஷ்பலாம். இது ஒரு பெக்யூலர் ஸ்லோகம். சாஸ்திரா யாருக்கு வேணும் யாருக்கு வேண்டாம். இந்த வேதாந்த சாஸ்திரா யாரு ஒருத்தன் பிரம்ம ஞானத்தை கொடுக்காதோ, அந்த பிரம்ம ஞானம் கொடுக்கலன்னா இந்த சாஸ்திரம் தேவையில்லை. சப்போஸ் பிரம்ம ஞானத்தை நீ பெற்றுட்டேன்னா சாஸ்திரம் யூஸ்லெஸ். தூ நிஷ்பலா, யூஸ்லெஸ், வீண். அப்போ 2 பேருக்கு இந்த சாஸ்திரம் யூஸ்லெஸ். ஒன்னு அஜ்ஞானிக்கு, மற்றொன்று ஞானிக்கு. மொத்த உலகமே 2 தான் இருக்குது. ஒன்னு இக்னோரண்ட் பீப்புள், இன்னொன்னு வைஸ் பீப்புள். இது 2 பேருக்குமே சாஸ்திரம் யூஸ்லெஸ். புரியுதுல? வெரி பெக்யூலர். அதனால அஜ்ஞானிக்கு சொன்னாலும் பிரயோஜனம் இல்லை, சொல்லவும் புரிய வைக்க முடியாது. ஞானிக்கு சொல்றதுக்கு அவசியம் இல்லை. அது ஞானம் ஆயிடுத்த, அதுக்கப்புறம் ஞானத்தை திருப்பி என்னத்துக்கு? அப்ப இது யாருக்கு சாஸ்திரம்? எதற்கு? இன் பிட்வீன் இக்னோரண்ட் டு ஞானி வைஸ் பர்சன் இருக்கான. இன் பிட்வீன் கொஞ்சம் பேர் இருக்கால, அவன் தான் மாட்டின்னு அவதிப்படுவான். ஒன்னு இக்னோரண்ட் பீப்புள் ஆயிடணும், அஜ்ஞானி ஆயிடணும், சந்தோஷமா இருக்கலாம் துக்கத்திலேயே, ஒன்னும் பிரச்சனை இருக்காது. நமக்கு மைண்ட் சென்சிட்டிவா இருக்காது, ஒன்னும் ப்ராப்ளம் இருக்காது. ஒரு சென்சிட்டிவ் மைண்ட் தான் ப்ராப்ளம் ஆகிறது. இல்ல ஞானத்தை கடந்துட்டோம்னா பிரச்சனை இல்லை. அது எல்லாம் சம்சார பந்தத்தை கடந்தா இவர முக்த நிலை. இன் பிட்வீன் ஸ்டேஜ் இருக்க, அதுதான் கடினமான ஸ்டேஜ். அந்த அர்த்த சர்வாங்காசனத்திலிருந்து இந்த காலை மெதுவா கீழே இறக்கிறது இருக்குல்ல, வெரி டிஃபிகல்ட். பாக்குறதுக்கு ரொம்ப ஈஸி அந்த எக்ஸசைஸ், ஸ்தூலமா இருக்கிற எக்ஸசைஸ். பிட்வீன் அது கீழே இறக்கிறது இருக்க, படாரும் போட்டுருவாங்க. ஒண்ணு மேல தூக்கி நிறுத்திடலாம், இல்ல டப்புன்னு கீழே கொண்டு கை கால மடக்கிட்டு கீழே கொண்டு வந்து நிறுத்தலாம். ஸ்ட்ரெயிட்டா கீழே இறக்கிறது தான் கஷ்டம், இன் பிட்வீன் தான் கஷ்டம். அந்த பிட்வீன் உள்ளவங்களுக்கு சாஸ்திரம் யூஸ். ஓகே, அப்போ இந்த சாஸ்திரத்தினுடைய பர்பஸ் என்னன்னா, ஞானத்தை, பிரம்ம ஞானத்தை, ஆத்ம ஞானத்தை, செல்ஃப் நாலேஜ் கொடுக்கறதுக்கு மீன்ஸா, வாகனமா, இன்ஸ்ட்ருமெண்டா இருக்கிறது. ஓகே, அதுதான் யூஸ். ஓகே, அது நம்ம புரிஞ்சுண்டா இது போறோம். அதனால இது வெரி சிம்பிள், ஆனா பெக்யூலர். இது ஜாக்கிரதையா புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கலன்னா இதை விட டஃப்பான விஷயம் எதுவும் இல்லை. அதனால இந்த விஷயம் என்ன சொல்றாரு, பாருங்க. இந்த பிரம்மன் பரதத்துவே, பரதத்துவேனா பிரம்ம ஞானம். அந்த பிரம்ம ஞானத்தை அறிந்து கொள்றதுக்கான இந்த கிளாஸ் பிரம்ம ஞானம் ஏற்படலன்னா இந்த சாஸ்திர கிளாஸ் பிரயோஜனம் இல்லை. சப்போஸ் புரிஞ்சுடுத்துனா நீங்க அதுக்கப்புறம் கிளாஸுக்கு வரதுக்கு அவசியம் இல்லை, அதுக்கப்புறம் கூட கிளாஸுக்கு வரணும்னு அவசியம் இல்லை. ஐ எம் த பிரம்மன், அகம் பிரம்மாஸ்மி அந்த சொல்றதுக்கு தெம்பு வந்துடுத்துனா நீங்க அதுக்கப்புறம் கிளாஸுக்கு வர தேவையில்லை.
இன் பிட்வீன் இருக்கிற வரைக்கும் இதுக்கு புரிஞ்சுக்கணும். விஜ்ஞாதேபி பரே தத்துவ சாஸ்திர அதீதா து நிஷ்பலஹா அப்படி சொல்றாரு. அப்ப ஞானிக்கு சாஸ்திரம் யூஸ்லெஸ். அதனால அகம் பிரம்மன் என்று புரிந்து கொள்வதற்காக யாருக்கு வராங்களோ அவங்களுக்கு இந்த சாஸ்திரம் யூஸ்லெஸ், யூஸ் ஆகும். அப்ப நம்ம எந்த நிலையில இருக்குன்றத புரிஞ்சுண்டா போதும். ஓகே, நான் எந்த நிலையில இருக்கேன் அதை புரிஞ்சுண்டா இது ஈஸியா இருக்கும். ஓகே, இதுக்கப்புறம் இது சொல்லி புடிச்சாரு. இப்ப ஞானத்தை யாருக்கு எதற்காக மீன்ஸா இருக்கிறது, இது நமக்கு எங்க கோல் போகணுமோ அந்த கோல் கொண்டு போய் சேர்க்கணும். நம்முடைய கோல் என்ன? டோட்டல் இண்டிபெண்டன்ட், ஃப்ரீடம், சுதந்திரம், எந்த விதமான பந்தம் இல்லாம பூர்ணமான சந்தோஷத்தை அடையணும். அந்த பூர்ணமான சந்தோஷத்தை அடையறதுக்கு இது எனக்கு உபயோகமாகணும். புரியுதுல? இதுக்கப்புறம் என்ன சொல்றாரு? 60ல இந்த சாஸ்திரம் எப்படிப்பட்டதா இருக்கிறது, அந்த சாஸ்திரத்துல இப்போ சாஸ்திர கன்வின்ஸ் வந்துடும். கன்வின்ஸ் ஆன பிறகு என்ன ஆகும்னா சாஸ்திரத்துல அடிக்ஷன் ஆயிடும். இப்ப காஃபி, நமக்கு ஒரு காஃபி குடிக்கலன்னா அன்னைக்கு மூட் அவுட் ஆயிடும். அன்னைக்கு ஒரு நாள் கிளாஸ் அட்டன் பண்ணலன்னா மூட் அவுட் ஆயிடும். அப்படி சில பேருக்கு. ஆனா அடிக்ஷன் ஆகக்கூடாது, மூட் அவுட் ஆகக்கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த கிளாஸ் எதற்கு கொண்டு போகிறதோ அதற்கு, அந்த விஷயத்துக்கு எனக்கு கொண்டு போகிறதுக்கு உதவி செய்யும். அப்படி இந்த சாஸ்திரமே நமக்கு புதக்குழியா ஆயிடும். அதனால ஜாக்கிரதையா இரு, சாஸ்திரத்தை உபயோகப்படுத்து. இந்த சாஸ்திரன்ற பேரில போய் அந்த காட்டுல போய் மாட்டிக்காத, பி கேர்ஃபுல் அப்படின்ற. எப்படி கேர்ஃபுல்லா இருக்கணும் அது சொல்றாரு. 60 ரொம்ப முக்கியமான ஸ்லோகம் இது. இது புரியணும். இது நம்ம இன்னும் அந்த லெவலுக்கு வரல. இந்த ஸ்லோகம் ஸ்லோகத்துக்கு அளவுக்கு நம்ம இன்னும் நம்ம தலை பிச்சுட்டு ஆடல. ஆனா இது படைப்பா இந்த சாஸ்திரம், அந்த நூலு எல்லாம் டேப் வச்சுப்பான், புக் வச்சுப்பான், இது வச்சுப்பான், எல்லாத்தையும் சேகரிப்பான், கொடுக்குற புக் வாங்கிப்பாங்க. ஒரே எப்ப பார்த்தாலும் இருப்பா. அந்த மாதிரி குரூப் எல்லாம், பெரிய குரூப் எல்லாம் பார்த்துட்டு வந்திருக்கேன். என்கிட்ட ஒரு தம்பி பிரம்மச்சாரி வந்தா, இவ்வளவு புக்கு கொண்டு போறே தம்பி, படிப்பியா, கேட்பியா, சிந்திக்கிறதுக்கு நேரம் இருக்கா? எல்லாம் 12 வஞ்சே அப்படின்னு. முதல்ல புக்கு வைக்கிறதுக்கு இடம் இருக்கா அப்படின்னு, இனிமே இடம் பார்க்கணும் அப்படின்னா. நான் சில புக் எல்லாம் ரெடி பண்றதுக்காக கிட்டத்தட்ட 1 lakh rupeesக்கு புக்ஸ் ரெடி பண்ணி கொண்டு வந்தது. ஓகே, அவ்வளவு புக்கு கொண்டு வந்த பிறகு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது ஆயிடுச்சு. ஓகே, அவரை மூலியமா நான் செய்ய வச்சேன். வேற வேற இடத்துல இருந்து, லைப்ரரியில இருந்து எடுத்து வச்சுன்னா, அப்ப அவருக்கு தக்க சன்மானம் கொடுக்குற மாதிரி எனக்கும் ஒரு செட் வாங்கி பண்ணிக்கிறேன்னு பண்ணிட்டார். இது போட்டோம், பண்ணிட்டோம். புக்கு எங்க இருந்து. ஆனா இன்னி வரைக்கும் அந்த புக்கு எல்லாம் உபயோகமே ஆகல. இதெல்லாம் பைத்தியம் இல்ல. அதனால அதுக்குதான் இத சொல்ற. இந்த ஸ்லோகமே அந்த மாதிரி உள்ளவர்களுக்கு இது தெரிஞ்சுக்குங்க. நம்ம அப்படி ஆக மாட்டோம். நம்ம என்ன கூட இப்படிலாம் இருக்கிறார்கள்ன்றது மாதிரி தெரிஞ்சுக்கலாம். சப்தஜாலம் மகாரண்யம் சித்த பிரமண காரணம் அத பிரயத்தன ஞாத்தவ்யம் தத்வைஜஸ் தத்வமாத்மனஹ. சப்தஜாலம், இந்த சப்தம் இருக்க பெரிய மாயாஜாலம். ஏகப்பட்ட இந்த ஸ்டடிஸ் இருக்க, இந்த அகாடமிக் ஸ்டடிஸ், இது திருப்பி ஒரு ஸ்பிரிச்சுவல் இந்த ஸ்காலர்ஷிப் போயிடக்கூடாது. ஏற்கனவே நம்ம ஒரு ஸ்காலர்ஷிப் முடிச்சுட்டு வந்திருக்கோம். ஏன் எம்ஏ எம்பட் எல்லாம் அது ஒரு 20-30 வருஷம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கோம் சில பேரு.
சில பேர் அதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கோம், எல்லாம் நடந்துட்டு இருக்கிறது கண்டுபிடிச்ச அந்த மாயாஜாலத்துல. அனதர் ஸ்காலர்ஷிப்பா இது ட்ரிப் ஆயிடக்கூடாது இது அப்படின்னு வான் பண்றாரு. யாரு வான் பண்றது? யாரோ யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்களும் காணணும். யார் சொன்னா? பாரதி சொன்னா. ஏன்னா பாரதிக்கு பல மொழி தெரியும், அவனுக்கு சொல்றதுக்கு ரைட் இருக்க. எனக்கு தெரிஞ்ச ஒரே மொழி யாமறிந்த மொழியில என்ன சொல்றே, உனக்கு வேற என்ன மொழி தெரியும், என்ன தெரிஞ்சிருக்க? சங்கரன் சொல்றான். சங்கரன் சாதாரணவர் இல்ல, அவர் பலவிதமான ஒரு பெரிய கேட்டு திறந்து வச்சுட்டு வந்திருக்காரு. அவர் இத சொல்றாரு. அவர் ஏன் சொல்றாரு? அப்ப அவர் செஞ்சதனுடைய அர்த்தம் என்ன? இதெல்லாம் நமக்கு கேள்வி கேட்கணும். முதல்ல இவர் சொல்றதனுடைய மீனிங் முதல்ல பார்ப்போம், அதுக்கப்புறம் அவருக்கு வருவோம். இப்ப இவர் என்ன சொல்றாரு? இந்த சாஸ்திர ஸ்டடிஸ் இருக்க, சாஸ்திரம் எவ்வளவு தூரத்துக்கு இருக்குன்னா, இதுவே ஒரிஜினல் டெக்ஸ்ட் ஏகப்பட்டது இருக்கு. ஒரிஜினல் டெக்ஸ்ட் ஏகப்பட்டது இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் டைம் வேதாந்த கிளாஸுக்கு போய் வெளியில அவுட்டர்ல போய் உட்காந்து கிளாஸ் போனேன். நான் ஸ்டடிஸ் போனா அவங்க வந்தாங்க. இவர் என்ன சொல்றாரு? அந்த சாஸ்திரம் சொல்றாரு. இவர் இந்த ஆத்தர் இப்படி சொல்றாரு, அவர் இன்னொருத்தர் இன்னொரு ஆத்தர் சொல்றாரு. நமக்கா ஒரே ஆர்வம் வேற. சரி, அதுல ஒண்ணு வாங்க, இதுல ஒண்ணு வாங்க, அதுல ஒண்ணு வாங்க, கிடைக்கலையா பிரிண்டட். ஒரிஜினல் டெக்ஸ்டே ஏகப்பட்டது இருக்கு. ஒரிஜினல் டெக்ஸ்ட் பெரியவங்க செஞ்சு வச்சிருக்கிறது பெரிய வாஸ்ட் இருக்கு. சரி, ஒரிஜினல் டெக்ஸ்ட் பகவத்கீதா இருக்கிறது, உபனிஷத்து இருக்கிறது, அப்புறம் பிரம்மசூத்திரம் இருக்கிறது, இதெல்லாம் ஒரிஜினல் டெக்ஸ்ட். ஓகே, இந்த ஒரிஜினல் டெக்ஸ்டுக்கு பின்னாடி வந்த ஆச்சாரியர்கள் கமெண்ட்ரிஸ் பண்ணிருக்காங்க, பாஷ்யம் பண்ணிருக்காங்க, விரிவுரை பண்ணிருக்காங்க. விரிவுரை பண்ணினதுக்கு விரிவுரை இருக்கிறது, அந்த விரிவுரை பண்ணினதுக்கு விரிவுரை இருக்கிறது. கமெண்ட்ரி, சப் கமெண்ட்ரி, அந்த சப் கமெண்ட்ரிக்கு சப் கமெண்ட்ரி, அந்த சப் கமெண்ட்ரிக்கு சப் கமெண்ட்ரி. பெரிய வாஸ்ட் ஏரியா இருக்கிறது சாஸ்திரம். இப்படி பார்த்தோம்னா, ஓ இது படிச்சாதான் முக்தி ஆகும் போல இருக்கு, அதனாலதான் எனக்கு முக்தி ஆகல போல இருக்கு. ஒருத்தர் சொன்னாரு, எனக்கு பாஷை புரியல, அதனாலதான் எனக்கு கிளாஸ் புரியலன்னு சொன்னாரு. டோன்ட் வரி, பாஷை புரிஞ்சவங்களுக்கு புரியல. அப்படியா? அப்படின்னா அப்பதான் அவருக்கு சமாதானம் ஆச்சு. அதனால இதெல்லாம் ஸ்காலர்ஸ் உடைய இது எல்லா புத்திஜீவிகளுடைய ஒர்க் இருக்கிறது. அதனால இப்ப உதாரணத்துக்கு இந்த ஒரிஜினல் இது இந்த இது எடுத்துப்போம். நம்ம பிரம்மசூத்திரம் வேத வியாசாச்சாரியார் பண்ணிருக்காரு பிரம்மசூத்திரம். அந்த பிரம்மசூத்திரத்துக்கு சங்கர பாஷ்யம் இருக்கிறது. சங்கரர் பாஷ்யம் பண்ணிருக்காரு. அந்த சங்கர பாஷ்யத்துக்கு சப்கமெண்ட்ரி பண்ணினது வாமதி. அந்த வாமதி சப்கமெண்ட்ரிக்கு சப் கமெண்ட்ரி பண்ணது கல்பத்தரு. கல்பத்தருக்கு சப் கமெண்ட்ரி அண்ட் 5th லெவல் பரிமளம். இதுக்கு ஆப்போசிட் ஒரு குரூப் இதெல்லாம் ஆப்போசிட் சொல்லிட்டு தத்துவ சுதான்னு ஒருத்தர் எழுதியிருக்காரு. இதெல்லாமே தப்பு அப்படி சொல்லிட்டு இன்னொருத்தர் அதுக்கு கண்டனம் பண்ணி இன்னொரு நூல் தத்துவ சுதா அப்படி சொல்லிட்டு, இப்படி ஒரு இதுல இருக்குது. இது பெரியப்பா. அதனால இது சப்தஜாலம் மகாரண்யம். சப்தஜாலம் மகாரண்யம். இது எண்ணற்ற சாஸ்திரங்கள் இருக்கிறது. அது எப்படி இருக்குன்னா, இதுல கேர்ஃபுல்லா இருக்கணும். இந்த காட்டுக்குள்ளார நீ உள்ளர போயிட்டீங்கன்னா, காட்டுக்குள்ள நடு காட்டுக்குள்ளார போயிட்டீங்கன்னா திருப்பி ரிட்டர்ன் வர்றதுக்கு வழி தெரியாது. நீ இந்த நூல் படிச்சு அந்த நூல் படிச்சு அந்த நூல்ல படிச்சு 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 அதுல இருந்து எப்படி தப்பிக்க முடியாம அதுலயே மூழ்கி அதுலயே சரண்டர் ஆகி இந்த பாஷ்யம் படிச்சுட்டு இருக்கேன், அதான் நான் அதை மனப்பாடம் பண்ணிட்டேன், இதை சாண்டிங் பண்ணிட்டேன், இப்படியே காலம் ஓடிடும். கடைசியில பாத்தீங்கன்னா ஒரே வச்சனத்தோடு இருப்பாங்க. பெரிய பெரிய ஆள்லாம் இருக்காங்க, நிறைய ஆச்சாரியர்கள் கிளாஸுக்கு எல்லாம் போயிட்டு வர பெரிய பெரிய புத்திஜீவி எல்லாம் இருக்காங்க, கணக்கற்றவர்கள் இருக்காங்க. இந்த மைனாரிட்டியில கணக்கற்றவர்கள் இந்த மாதிரி நிலையில இருக்காங்க. இந்த மைனாரிட்டியில மெஜாரிட்டி பீப்புள்
வீணான வழியில போயிருக்கவங்க இருக்காங்க. முக்கியமான கோல் என்ன இருக்கிறதோ அதை மாத்திரம் விட்டுட்டு இது புத்திஜீவித்தனமா என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதுக்கு இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா இது ஒரு கிக் கொடுக்கும். இந்த கிக் வேற. இது இது வந்து இந்த எப்படி இது குடிச்சா ஆல்கஹால் எப்படி நமக்கு இது கிடைக்கிறதோ அந்த மாதிரி கிக் இது. ட்ரக் இது நல்லா இருக்கும், போதையா இருக்கும், பேசினா போதையா இருக்கும், படிச்சா போதையா இருக்கும். வா இவரு இப்படி படிச்சிருக்காரு அப்படி படிச்சிருக்காரு. இங்க சங்கர் சொல்றாரு, நீ வந்து அந்த அபிமன்யு மாதிரி ஆயிடக்கூடாது. அபிமன்யுக்கு உள்ளர போகத்தான் தெரியும், திருப்பி வர தெரியாது. ஆனா அபிமன்யுவாது பாவம், அவனுக்கு தெரியும் உள்ள போகும்போது சுச்சுவேஷன்ல போய் மாட்டின்டான், வர தெரியாதுன்னு தெரிஞ்சு உள்ள மாட்டின்டான். இவன் இருக்கான கர்ணன், அவனுக்கு தெரியவே தெரியாது, ஓவர் கான்பிடென்ட். அதனால அம்ப வந்து நெஞ்சில வச்சான், தலையில வச்சான், ஓவர் கான்பிடென்ட். தப்பா ஆயிடுன்றது தெரியவே தெரியல, இவனுக்காவது தப்பு தெரியும், மாட்டி பண்ணு. ரெண்டு கேட்டகரி இருக்கிறது. சில பேர் தெரிஞ்சு உள்ள போய் சிக்கிப்பான், பல பேர் தெரியாமையே சிக்கிப்பான் உள்ளர போய். இதுக்கு உள்ளர வந்து இந்த மாயாஜாலத்துல வந்து நான் இப்ப ரிஷிகேஷ் போயிருந்தேன், ஒரு பிரம்மச்சாரி உட்கார வச்சு எதுக்கு இந்த சாஸ்திரம் எல்லாம் இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த குளிர்ல வந்து படிச்சுட்டு இருக்க சொல்லு ஸ்காலர் அப்படி. அதனால என்ன பிரயோஜனம் சொல்லு. அதுக்கு நம்ம ஊர்லயே பண்ணிருக்கோமே, எதுக்கு ரிஷிகேஷுக்கு வந்தேன் அப்படி கொஞ்சம் கொஞ்சமா கேட்டேன். ஆமா நான் என்ன தெரிஞ்சுக்கணும், அதுக்கு சாஸ்திரம். உனக்கு எவ்வளவு சாஸ்திரம் தெரிஞ்சிருக்கிறது, எடை போறதுக்காக சாஸ்திரம் இல்ல. இவர் வந்து எத்தனை சின்மயானந்த சுவாமிஜி கிட்ட நான் வந்து 10 உபநிஷத்தை முடிச்சிட்டேன் சுவாமி, இது உபநிஷம் ஐ கான் த்ரூ அப்படின்னு. ஓகே ஓகே, உனக்குள்ள எத்தனை உபநிஷத்து போயிருக்குப்பா அதை சொல்லு. ஒரு கீதா சாஸ்திரம் போறோம், நீ முக்தி அடையறதுக்கு ஒரு கீதா சாஸ்திரம், ஒரு உபநிஷத்து போறோம், உருப்படியா புரிஞ்சுனா. அதனால இது வந்து ஆரண்யம், மகா ஆரண்யம், பெரிய காடு. அந்த காட்டுக்குள்ளார போனீங்கன்னா எப்படி அவ சித்த பிரமணகரணம், புத்தி மயங்கி போயிடும். உனக்கு புத்தி மயங்கி அதிலேயே சுழன்னு இருப்ப. அதனால அதஹா, அதனால என்ன, ஆகையால். அதகன்றது வெயிட்டான வார்த்தை. ஆகையால் பி கேர்ஃபுல். என்ன சொல்றது, தத்துவஞைஹி, உண்மையை அறிந்து கொள்பவன். தத்துவஞைஹி யாரு ஒருத்தன் முமுட்சுவோ, யாரு உண்மையாவே நானும் இந்த சுதந்திரமாகணும், பூர்ணத்துவம் அடையணும் அப்படின்னு நினைக்கிறவன் எவனோ சாதகன், அவன் எப்படி இருக்கணும், எதை நோக்கி போயிட்டு இருக்கணும், ஆத்மனஹா தத்துவஹா. ஆத்மனஹா தத்துவம், அந்த உண்மை அறிவை, ஆத்ம ஞானத்தை, பிரம்ம ஞானத்தை, ஐ அம் த ஃபுல்னஸ் என்ற எண்ணத்தை, அந்த ஞானத்தை அடையறதுக்காகத்தான் ஞாத்தவ்யம். அது அறியப்படணும். எப்படி அறியப்படணும், பிரயத்தனகா ஞாத்துவம், சரியான முயற்சினால அறியப்படணும். சரியான முயற்சினால, முயற்சி இருக்கலாம், தவறான முயற்சி இருக்க கூடாது. இது சரியான முயற்சியில சரியான வழுகும். அதனால இங்க என்ன சொல்றாரு, இந்த கோல் வந்து என்னுடைய கோல் எதற்கு வந்து இருக்கேன், எதற்கு படிச்சுட்டு இருக்கேன், இந்த சாஸ்திர ஸ்டடிஸ் எதற்கு அப்படின்றது போன வாரமே சொன்னேன். இது வந்து கிளாஸ், நாட் டிஸ்கோர்ஸ், ஜஸ்ட் கிளாஸ். இந்த கிளாஸ் ரூம் எதற்கு, விசாரம் எதற்கு, அந்த மெயின் கோலை நான் எப்பயும் ஞாபகப்படுத்திக்கிட்டே போயிட்டு இருக்கணும். சாஸ்திரம் வந்து சாஸ்திர அனதர் அடிக்ஷனை நம்ம மாத்திடக்கூடாது. அதனால சாஸ்திரத்திலிருந்து ஆத்ம ஞானத்தை அடையணும். சங்கர் ஏன் இவ்வளவு சாஸ்திரத்தை உருவாக்கினார் பண்ணினாரு அப்படின்னா, இந்த லெவல் ஆஃப் ஸ்டூடெண்ட் டிஃபரெண்ட். சில பேருக்கு கொஞ்சம் விஷயம் சொன்னாலே போறோம், சில பேருக்கு வந்து புத்தியில கன்வின்ஸ் ஆகிறதுக்கு சில லாஜிக்கலா சொல்ல வேண்டியிருக்கணும். அவர்களுக்காக ஒவ்வொரு சாஸ்திரமும் எலாபரேட்டா சொல்ல வேண்டியிருக்கணும். அதனால நமக்கு இதையே புரிஞ்சுதுன்னா ஓகே, இன்னொன்னுல முடியல கன்வின்ஸ் ஆகணும்னா இன்னொரு சாஸ்திரம் எடுத்துக்கோ. அதற்காக இது வேற விஸ்தாரமா எடுத்து பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் சப்த ஜாலம் தான். இப்ப வந்து காஸ்ட் அண்ட் எஃபர்ட் அப்படி சொன்னா காரண காரியம்.
அப்படி காரண காரியம், உபாதான காரணம், நிமித்த காரணம். நிமித்த காரணத்துல 2 காரணம் இருக்கிறது, அது விவர்த்த காரணம் இருக்கிறது. அப்படி இது ஒன்னு சப் டிவிஷன் பண்ணிட்டே போலாம். அப்படி பண்ணிட்டு போகும்போது கிளாரிட்டி கிடைக்கிறது. என்னுடைய கிளாரிட்டிக்காக நான் அதை தெரிஞ்சுக்கணும் மொழிய இன்டலெக்சுவல் என்ஜாய்மெண்ட்டுக்காக படிக்க கூடாது. நல்லா புரிஞ்சுங்க. புத்தியில கன்வின்ஸ் ஆகிறதுக்காக கிளாரிட்டிக்காக படிக்கணும். அதுல என்ஜாய் பண்றதுக்காக படிக்க கூடாது. பண்ணிட்டோம்னா நம்ம ஒரிஜினல் என்ஜாய்மெண்ட் ஹாப்பினஸ் கிடைக்காது. எனி என்ஜாய்மெண்ட் டெம்பரவரி என்ஜாய்மெண்ட், அதுல நம்ம சிக்கிக்க கூடாது அப்படின்னு ஆச்சாரியா சொல்றாரு. ஓகே, இப்போ அடுத்ததுல ஆச்சாரியா என்ன சொல்றாரு? இந்த சம்சார பந்தத்துக்கு இப்படி சொன்ன உடனே நமக்கு குதர்க்கமா போயிடும். அதனால இங்க திருப்பி கரெக்ஷன் பண்ற. இல்ல சம்சார ரோகத்துக்கு வேதாந்த சாஸ்திரம் தான் ஹெல்ப். அது எப்படிப்பட்டது அப்படி சொல்லிட்டு அடுத்த ஸ்லோகத்துல சொல்ற. அஜ்ஞான சர்பதஷ்டஸ்ய பிரம்ம ஞானௌஷதம் வினா கிமு வேதஸ்ச சாஸ்திரைஸ்ச கிமு மந்தரை கிமௌஷதைஹ. இது ஒரு அற்புதமானது. இங்க நல்ல அற்புதமா சொல்றாரு. நம்முடைய இலக்கு ஞாபகப்படுத்துறாரு ஆச்சாரியார். அது மாத்திரம் இல்ல, இதுக்கு ஒரு ஓமானம் சொல்றாரு. நம்ம கிட்ட இருக்கிறது சம்சார பாய்சன். சம்சாரம் பாய்சன், இந்த ரோகம் பாய்சன், விஷம். சம்சார விஷத்தினால விஷம் எப்படி வரும்? பாம்பு கடிச்சா விஷம், பாம்பு கடிச்சதுனால விஷம். இந்த பேஷண்ட் எப்படி பேஷண்ட்? விஷத்தினால பேஷண்ட் ஆகும். பாம்பு கடிச்சு விஷம் வருவே. அந்த காலத்துல பாம்பு கடிக்கிறது சகஜம். அதனால மருந்து போடுறது, மருந்து எல்லாம் பண்ணி விஷம் முறிக்கிறதுக்கு பண்ணுவாங்க. அதெல்லாம் அந்த சங்கர காலத்துல இருந்தது. ஓகே, இப்ப இல்லைன்னா இல்லாட்டி அரசியல்வாதிகள் கடிச்சு விஷம் அப்படி வேணா வச்சுக்கலாம். கடிப்பா. அதனால இந்த மாதிரி இருக்கிறது. அப்ப விஷம் இருக்கிறது. விஷம் எதனால? பாம்புனால. இங்க என்ன உதாரணம் சொல்றாரு? இந்த சம்சார பாம்புனால கடிக்கப்பட்ட விஷம் அப்படின்னா. ஓ, சம்சார பாம்பா எப்ப கடிச்சது? அடுத்தது கேள்வி. இதுதான் சப்த ஜாலம். இது சம்சாரம் வந்துருத்துன்னு தெரிஞ்சது இல்ல. எப்ப அது எப்ப வந்தா என்ன, எப்ப போனா என்ன, இது போகிறதுக்கு வழி என்ன செய்யணும்னு பார்க்கணும். சம்சாரம் எப்பத்துல இருந்து வந்தது? எல்லாருக்கும் வந்துடா? அப்படி எல்லாம் கேள்வி கேட்கிறோம் பாரு. என்னுடைய ப்ராப்ளத்தை நீக்கிறதுக்கு நான் என்ன செய்யணும்? அதை மாத்திரத்துக்கு போகணும். அனாவசியமான விஷயத்துல தலையிடப்படாது. அதனால இந்த பாம்பு உண்மையான பாம்பா கரும்பாம்பா எல்லாம் சொல்றது அனாவசியமான வார்த்தை. ஏன்னா பாம்பு கிடையாது. இங்க ஓமானத்தை சொல்றோம் இல்லையா? அஜ்ஞான சர்ப்பம் தான் இது கடிச்சிருக்கு. அதனால இது சிம்பாலிக்கு மாத்திருந்தம்பா, இது கிடையாது அப்படி சொல்ற. அஜ்ஞான சர்ப்ப தஷ்டஸ்ய. தஷ்டஸ்யனா கடிக்கிறது. எப்படி கடிக்கிறது? சர்ப்பம். சர்ப்பம்ன்றது பாய்சன். எக்ஸாம்பிள் என்ன மாதிரி பாய்சன்? அஜ்ஞான பாய்சன். இக்னோரண்ட். இக்னோரண்ட் தான் நமக்கு ரோகம். சம்சார பாய்சன் எது அப்படின்னா அஜ்ஞானம், இக்னோரண்ட். சோ இந்த அஜ்ஞான அறியாமை பாம்பாகிய சம்சார விஷம் பாய்சன் இருக்கிறது. இந்த பாம்பு எது? அப்ப விஷம் எது? சம்சார விஷம்னா என்னது? இது நீங்க சொல்லும் போது புரியுறது. சம்சாரம் புரியுறது, பாம்புன்னு சொல்றது தனித்தனியா புரியுறது. அது சம்சார பாம்பு விஷம்னா என்னது? I am not happy. சொல்லுங்க. என்னுடைய ஹாப்பினஸுக்கு வெளியில இருக்கணும். I am not happy அப்படி சொல்றோம் இல்லையா? I am not incomplete. I am not complete. I am incomplete. எனக்கு குறை இருக்கிறது, எனக்கு அது இல்ல இது இல்ல, அப்படி துக்கத்துல துயரத்துல மாட்டின்னு இருக்குமே, அதுதான் பாய்சன்.
அதுதான் விஷம். ஏன்னா இந்த விஷம் இருக்கா இல்லையான்னு முதல்ல நமக்கு தெரியணும். நீங்க துக்கமே இல்லைன்னு சொன்னா எங்க இருக்கணும் தெரியுமோ? நம்ம சாதாரண ஜனங்க துக்கம் எனக்கு இல்லை அப்படி சொன்னா கீழ்பாக்கத்துல இருக்கணும். இல்ல, நமக்கு இந்த லோகத்துல இருந்து மாம்பழத்துல இருந்துட்டு சென்னையில இருந்துட்டு துயரம் இல்லாம உனக்கு எப்படி இருக்கும்? நிச்சயமா துயரம் இருக்கும், ஏதாவது ஒரு விதத்துல துயரம் இருக்கும். அந்த துயரம் தான் விஷம். ஓகே, சோ அப்போ என்னுடைய சந்தோஷத்துக்கு பலவிதமான நீடு தேவைப்படுது, தேவைகள் தேவைப்படுது. அப்படி எத்தனை லிஸ்ட் நீங்க உங்களுக்கு சந்தோஷத்துக்கு எத்தனை தேவைன்னு லிஸ்ட் எடுக்கிறீங்களோ அவ்வளவு தூரத்துக்கு துக்கம்னு அர்த்தம். லிஸ்ட் பெருசா போயிட்டு இருந்ததுன்னா நீங்க துக்கத்துல பெருசா இருக்கணும். நீடு தேவைகள் குறைய குறைய நீங்க சந்தோஷமா இருக்கீங்கன்னு அர்த்தம். என்னுடைய சந்தோஷத்துக்கு உங்க லிஸ்ட் சகசராம லிஸ்ட் போச்சுன்னா நீங்க துயரத்துல நிறைய மாட்டின்னு இருக்கீங்கன்னு அர்த்தம். உங்களுடைய சந்தோஷத்துக்கு வெளியில இருக்கிற தேவைகள் குறைவா இருக்குன்னா ஓரளவுக்கு சந்தோஷமா இருக்கீங்கன்னு அர்த்தம். இதுக்காக ஜட்ஜ்மெண்ட். ஓகே, லிஸ்ட் போட்டு நீங்களே சும்மா இருக்கணும், லிஸ்ட் போட்டுக்கணும். ஏன் சந்தோஷமா இருக்கிறதுக்கு எதெல்லாம் இருந்தா சந்தோஷம் அப்படி போட்டு பார்க்கணும். என்னுடைய நிபந்தனைகள் இருக்க, என்னுடைய சந்தோஷத்துக்கு ஒரு நிபந்தனை போடுறோம் இல்லையா, அதுதான் துக்கம். அந்த கண்டிஷன் ஹாப்பினஸ் தான் துக்கம், துயரம். அதனால இந்த சைக்காலஜிக்கல் நீட் இஸ் ஈக்குவல் டு மிசரபிள். ஓகே, சோ அதனால சரி இது போட்டோம். இத நிவர்த்தி பண்றதுக்கு, ரோகத்தை நிவர்த்தி பண்றதுக்கு என்ன வழி? ஔஷதம். ரோகத்துக்கு நிவர்த்தி பண்றது ஔஷதம், மருந்து வேணும். எப்படிப்பட்ட மருந்து வேணும்? அங்க இக்னோரன்ட் சொல்றாரு, அறியாமை. அறியாமை சொன்னா இங்க பிரம்ம ஞானம். பிரம்ம ஞானம் ஔஷதம் வினா. பிரம்ம ஞானம் ஔஷதம் வினா. வினானா இல்லாம போச்சுன்னா, இந்த பிரம்ம ஞானம் ஔஷதம் வினா, பிரம்ம ஞான ஔஷதம் இல்லாம எதனாலையும் முடியாது. சரி, அங்க விஷத்தை பத்தி சொன்னீங்க. இங்க பிரம்ம ஞானம்னா என்ன? பிரம்ம ஞானம்னா எம்பாடிமெண்ட் ஆஃப் லவ். இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்களா? இந்த அப்பப்போ சில இதுல எம்பாடிமெண்ட் ஆஃப் லவ், லவ் ஃபார் ஆல் எல்லாம் சொல்லலாம், கேட்கலாம், யாரோ சில பேர் பண்ணலாம். எல்லாராலையும் அன்பு செலுத்த முடியுதா? இல்ல, அன்பு செலுத்துறது முடியாது. ஏன்னா லவ் இஸ் பூர்ணத்துவம். யார் ஒருத்தர் பூர்ணத்துவமா ஆகி இருக்கிறார்களோ அவர்களுக்கு மாத்திரம்தான் அன்பு செலுத்துறதுக்கு முடியும். ஓகே, அதனால எக்ஸ்பிரஸ்ட் பூர்ணத்துவம் இஸ் லவ், எக்ஸ்பிரஸ்ட் அபூர்ணத்துவம் இஸ் சீக்கிங் லவ். நீ இன்கம்ப்ளீட் இருக்கிற வரைக்கும் சீக்கிங் லவ். ஐ வாண்ட் லவ். ஓகே, என் மேல யாரு பிரியம் காட்டுறா? ஹோல் யூரோப் ஆண்ட நெப்போலியனுக்கு அன்பு காட்டுறதுக்கு ஒருத்தர் இல்லைன்னு சொல்லிட்டு எழுதுறான் அவனுடைய ஹிஸ்டரியில. ஹோல் குளோப் அவன் தான் ஆள்றான். ஆனா என் மேல நிஜமாவே அன்பு காட்டுறதுக்கு ஆள் இல்லை. அப்ப அன்பு காட்டுறதுல என்ன? பிசினஸ். பிசினஸ் பிசினஸ் லவ் இஸ் நாட் லவ். ஓகே, அப்ப அன்பு எல்லாராலையும் முடியாது. சோ அதனால I am complete incomplete என்றது seeking love. I am complete fullness giving love. So அதனால யார் ஒருத்தர் பூர்ணத்துவத்தை அடைஞ்சிருக்கிறார்களோ அவர்களால தான் அன்பு செலுத்த முடியும். அவர்கள் தான் முக்த புருஷர்கள். முக்த புருஷன் புரியுதுல? அப்போ நான் அன்பு செலுத்தணும்னா, அன்பு கொடுக்கணும்னா நான் என்னவாகணும்? நான் பூர்ணமா ஆகணும். ஐ ஆம் த பூர்ணத்துவம். நான் பூர்ணமா ஆகணும்னா என்னுடைய ஆத்ம ஞானத்தை தெரிஞ்சுண்டா தான் அது பூர்ணமாகும். இல்லைன்னா பூர்ணமா ஆக முடியாது. ஓகே, அதனால மெடிசன்
பிரம்ம ஞானம் பூர்ணத்துவம். அந்த பூர்ணத்துவ ஞானம் இல்லாம உனக்கு எப்படி முடியும்? எப்படி முடியும்? எதனால முடியாது? இது ஒண்ணுத்துல தான் முடியும், வேற எதனால முடியாது. எதனால முடியாது? கிமு வேதைகி. இந்த கர்ம காண்டம் இருக்கிறத கர்ம காண்டத்தினால முடியாதுன்றார். ஓகே, கர்ம காண்டத்தினால முடியாது. கிமு வேதைகி. ஓகே, உபாசன காண்டத்தினால முடியாது. கிமு சாஸ்திரைகி. சாஸ்திரம்னா வேதாந்த சாஸ்திரல, வேதாந்த அந்நிய சாஸ்திரம். அந்த சாஸ்திரம் என்ன சாஸ்திரம் இருக்கிறது? தர்க்க சாஸ்திரம் இருக்கிறது, மீமாம்ச சாஸ்திரம் இருக்கிறது. அந்த சாஸ்திரத்தினால இந்த பிரம்ம ஞானத்தை பூர்ணத்துவத்தை அடைய முடியாது. ஓகே, கிமு மந்திரைகி. சரி, மந்திர ஆவருத்தி பண்றதுனால இத்தனை ஆவருத்தி பண்ணிட்டேன், 1,00,000 ஆவருத்தி பண்ணிட்டேன், நாளைக்கு எல்லாரும் மந்திர ஜபெல்லாம் சொல்ல போறாங்க. அப்படிலாம் பண்ணிடுறதுனால நான் அடைஞ்சிட முடியுமா? அந்த மோட்சத்தை, பூர்ணத்துவத்தை அடைய முடியாது. கிம் ஔஷதம்? கிம் ஔஷதைகி. எது ஔஷதம்? ஒன்லி ஃபார் வேதாந்த சாஸ்திர ஞானம். ஓகே, இதனால இத கேட்ட உடனே ஓ சங்கர் கர்மாலாம் கண்டம்ட் பண்றாரு. நோ, கர்மத்தை, வேதாந்த விஷயத்த, அதுக்கு அப்பாற்பட்ட இருக்க கர்ம காண்டத்தை ரெஸ்பெக்ட் கொடுக்கிறாரு. ஓகே, பூஜா, மந்திர ஜபம் அதெல்லாம் வேணும். அதனால முக்தி கிடையாது. நமக்கு ஒரு ஒன்ன சொன்னா டிஎம்கே சரியில்லைன்னு சொன்னா, ஓ நீங்க ஏடிஎம்கே, உடனே கன்க்ளூஷன். ஒரே பார்ட்டி நீங்க திட்டிட்டு வந்தீங்கன்னா உடனே ஆப்போசிட் பார்ட்டியா நீங்க கன்ஃபார்ம் பண்ணிடுவான், முடிவு பண்ணிடுவான். ஞானத்து ஏவ மோட்சம் அப்படி சொல்றது. அப்ப கர்மம் அவர் கண்டம் பண்றாரு, பூஜையை எதிர்க்கிறாரு, மந்திர ஜபத்தை எதிர்க்கிறாரு, உபாசன வர்ஷிப்ப எதிர்க்கிறாரு. நோ, அவரே 11வது ஸ்லோகத்துல சொல்றாரு, சித்தஸ்ய சுத்தேயே கர்மா. கர்மா தான் மனச சுத்தி பண்ண முடியும். சித்தத்தை சுத்தி பண்றதுக்கு ஞானத்தினால முடியாது. அதுக்கு பிரயோஜனம் இல்லை, ஞானத்தினால பிரயோஜனம் இல்லை. கர்மா தான் அங்க சித்த சுத்தி கொடுக்கும். ஓகே, அதனால சித்த சுத்தி அடைஞ்ச பிறகு அதுக்கப்புறம் நீ என்ன செய்யணும்ன்றதான் ரொம்ப முக்கியம். ஓகே, சித்த சுத்தி அடையணும். அது சித்த சுத்தி கர்மத்தினால அடையணும். இப்ப நான் எல்லாம் முடிச்சிட்டேன் சார், அதுக்கப்புறம் வாங்க சாதன சதுஷ்டி ஓவர்டேக் பண்ணியாச்சு, நான் இப்ப ஞானத்துக்கு வந்திருக்கேன். ஓகே ஓகே, யுவர் சாதன சதுஷ்டே சிரேஷ்ட புருஷா. நீங்க கொஞ்சம் கோவப்படுற மாதிரி இருக்க. நோ நோ, நான் கோவத்தெல்லாம் விட்டுட்டேன். இல்ல கோவப்படுற மாதிரி கேள்விப்பட்டேன். இல்லங்க நான் கோவப்பட இல்ல, நான் கோவப்படுறது கூட இருக்கேன். இல்லங்க கோவப்பட. இது சாதன சதுஷ்ட சிகாமணி. அதனால கர்ம காண்டம் முக்கியம்பா. ஜப சாஸ்திரம் இதுக்கு எம்பசைஸ் பண்ணணும், ஜபத்தை விட்டுற கூடாது, இதெல்லாம் புடிச்சுக்கணும். ஆனா நீ சாதன சதுஷ்டத்தை முடிச்ச பிறகு அதையே இருந்துட்டு கூடாது. அதுவே எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு. சில பேர் என்ன சொல்லலாம், குவைட்டா இருக்கிறது, ஆல் ரைட், இதுவே எனக்கு போறோம், அப்படி அங்க நின்னுட கூடாது. கம் டு வேதாந்தா. So go to inside in the religious side. அதுக்கு பிறகு அங்கிருந்து வித்ரா பண்ணணும். எப்பவுமே போக தெரியணும், வர தெரியணும். நீ கிரகஸ்த லைஃப் உள்ள நுழையில, உள்ள நுழையும் போது வெளியே வர தெரியணும். கிரகத்திலே இருந்து இருந்து இறந்துடக்கூடாது, வெளியே வர தெரியணும். அதுக்கப்புறம் வானப்பிரஸ்தா இருக்கிறது, அதுக்கப்புறம் சன்னியாசி இருக்கிறது. ஆப்டர் கிரகஸ்தா, பிஃபோர் கிரகஸ்தா இல்ல. நல்லா புரிஞ்சுக்கங்க. உள்ளர போய் புடம் போட்டு நல்லா சமட்டி வச்சு அடிச்சு கடிச்சு, ஓ இதான் சம்சாரம் சொன்னாங்களாக்கும். நல்லா புரியுறத, நல்லா புரியுறத சொல்லவே வேண்டாம். இந்த கார்ட்டூனுக்கு விளக்கம் இல்லைன்னு போட்டுருவான், அதை பார்த்தாலே புரிஞ்சிடும். நீ ஒரு தடவை மேரேஜ் ஆகி உள்ளர போயிட்டு செட்டில் ஆயிட்டு வந்தீங்கன்னா அது போறோம். அதனால வெரி குட் எக்ஸசைஸ்.
உனக்கு சுத்தி பண்றதுக்கு அதை விட ஒரு பெஸ்ட் எக்ஸசைஸ் கிடையாது. ஆனா அதிலே இருந்துடாத, கம் டு பேக். அதனால ரிலீஜியஸ் ஸ்கூல்ல போய் உன்னை சுத்தப்படுத்திக்கோ, கர்ம கண்டல பண்ண, அதுலயே இருந்து இறந்துடாத, வெளியே வா. கிளாஸ்க்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வந்து கேளு, வேதம் அந்த காது கொடுத்து கேளு அப்படி சொல்லிட்டு கேக்குறேன். அதனால பிரம்ம ஞானம் இல்லாம வேற எந்த ஞானத்தினால பிரயோஜனம் இல்லை அப்படின்னு ஆணித்தரமா இந்த 61ல சொல்லி முடிச்சாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு 62ல, பியூட்டிஃபுல். 62, 63 அண்ட் 64 மூணும் ஒரு டைப் ஆஃப் ஸ்லோகம், வண்டர்ஃபுல் ஸ்லோகம். இவர் என்ன சொல்றாரு, ஒரு பக்கம் சொன்ன உடனே நீ எக்ஸ்ட்ரீம் அந்த பக்கம் போயிடுன்னு சொன்ன, இல்ல பிரம்ம ஜானம் தான் அப்படி சொல்றாரு. பிரம்ம ஜானத்திலேயே போயிட்டு நீ சாஸ்திரத்துல உள்ளூர போயிட்டு அது தப்பா புரிஞ்சுட்டீங்கன்னா தப்பா ஆயிடும். அதனால இந்த இடத்துல சரி பண்ற. இன்னும் ஒர்க் இருக்கு, இந்த கார் எல்லாம் கொடுத்து இது பண்ணுவாங்க, திங்கிரிங் ஒர்க். இது இந்த ஹோல் ஸ்லோகா பாத்தீங்கன்னா திங்கிரிங் சர்வீஸ் கொடுக்குறோம். இப்போ ஒண்ணு இப்படி சொல்றாரு, இல்லாட்டி அதுக்கப்புறம் சரி பண்றாரு, திருப்பி நீட்டுறாரு, திருப்பி அடிக்கிறார். இதை சரியா புரிஞ்சுக்கிட்டோம்னா டிங்கரிங் ஒர்க் சரியா புரியும். ஒரே கன்ஃபியூஷன், ஒரு ஸ்லோகம் வசத்திரமா இருக்கு, இன்னொரு ஸ்லோகம் கீழே அமுத்திரமா இருக்கு. இல்ல, கரெக்டா சொல்லிட்டு வர்றாரு. இந்த 3 ஸ்லோகத்தை என்ன சொல்றாரு, நீ தப்பா புரிஞ்சிட கூடாது. வாயில வழி இருக்குன்னு சொல்லுவா, தெரியுமா உங்களுக்கு? வாயில வழி இருக்குன்னு சொல்லுவா. அப்படின்னா என்ன, புது ஊருக்கு போனீங்கன்னா கேட்டுட்டே போகணும், ஒரு இடத்துல கூட ரிவர்ஸ் வரக்கூடாது. சில பேர் ரொம்ப அசாத்தியமான இது இருக்கும், ஓவர் கான்பிடென்ட், அங்க போய் திருப்பி ரிவர்ஸ் வருவான். எதுக்கு ரிவர்ஸ் வரணும்? வண்டி ரிவர்ஸே வரக்கூடாது, இங்கே இருந்து கேட்டுட்டே போனீங்கன்னா சரி ஆகணும். சங்கரர் உன்னை கரெக்டா சரி பண்ணி மேட்ச் பண்ணி அந்த இடத்துக்கு கொண்டு போறாரு, பியூட்டிஃபுல்லா கொண்டு போறாரு. பாருங்க 62, 63, 64. நகச்சதி வினாபானம் வியாதிரௌஷத சப்ததஹ வினா பரோக்ஷானுபவம் பிரம்ம சப்தைர்ன முச்யதே அக்ருத்வா த்ருஷ்ய விலயம் அஜ்ஞாத்வா தத்வாத்மனஹ பிரம்ம சப்தைஹி குதோ முக்திஹி முக்தி மாத்ர பலைர் நிர்ணாம் அக்ருத்வா சத்ரு சம்ஹாரம் அகத்வா கில பூஸ்ரியம் ராஜாஹமிதி சப்தான்னோ ராஜா பவிதுமர்ஹதி. இப்போ ஜுரத்துக்கு குரோசின் மாத்திரை போட்டுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. டாக்டர் சொல்லிட்டாரு, நமக்கே இப்பெல்லாம் தெரியும், ஜுரத்துக்கு உடனே குரோசின் போட்டுக்கோ. ஓ, ஜுரத்தை நீக்கிறது குரோசின் டேப்லெட் இல்ல, அதனால குரோசின் 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 நமக வேணா சொத்துக்கோ, குரோசின் நமக, என் ஜுரத்தை நீக்கிற குரோசினே நமக. இப்படி சொன்னா ஒரு ஆவருத்தி பண்றேன்னு வச்சுக்கோ, ஜுரம் என்ன ஆகும், எக்ஸ்ட்ரா ஆகும். அதனால வியாதி இருந்ததுன்னா மெடிசன் போட்டுக்கணும், மருந்த வாயை தொடர்ந்து சாப்பிடணும். அது போய் உள்ளர போய் பிளட்ல போய் சிஸ்டத்துல செரிஞ்சு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு நார்மல் ஃபீவர் ஆனது இறங்கும். அந்த மாதிரி வெறும் சப்தத்துல நீ சொல்லிட்டு இருந்தீன்னா கிளிப்பில்ல மாதிரி பிரயோஜனப்படாது. 3 ஸ்லோகம் சொல்றது அதுக்காக. வெறும் நீ சப்த ஜாலத்துல சொல்லிட்டு இருந்தா பிரயோஜனப்படாது, அதோட அர்த்தத்தை புரிஞ்சுக்கணும். அதுல அர்த்தத்தை ஆகணும். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் பொய்ப்பொருள் காண்பது
அறிவு கெட்டது, ஃபில்டர் இடியட். ஓகே. அதனால மெய்ப்பொருள் என்ன இருக்கிறதோ, உண்மை பொருள் என்ன இருக்கிறதோ, தத்துவம் என்ன இருக்கிறதோ, அந்த விஷயத்தை நான் டயக்னோஸ் பண்ண, டைஜஷன் பண்ண, அசுமிலேட் பண்ண, அதுல நான் ஊறணும் அப்படின்னு சொல்றாரு. அதனால இந்த 62ல அவன் சொல்றாரு, இப்ப சாஸ்திர சொல்றது பதம் ந முச்சதே பத அர்த்த முச்சதே. அகம் பிரம்மாஸ்மி, அகம் பிரம்மாஸ்மி சப்த, வெறும் சப்தம். அகம் பிரம்மாஸ்மி தெரியுமே, அகம் பிரம்மாஸ்மி என்ன சாஸ்திரம் என்ன மிஞ்சி மிஞ்சி சொல்லிட போறது, தத்துவம் வச்சு அகம் பிரம்மாஸ்மி அவ்வளவு தானே. ஓகே, இந்த வாரம் முழுக்க அகம் பிரம்மாஸ்மி அகம் பிரம்மாஸ்மி அகம் பிரம்மாஸ்மி மகா வாக்கிய ஜபம். அடுத்த வாரம் அயம் ஆத்ம பிரம்மா அயம் ஆத்ம பிரம்மா அயம் மகா வாக்கியம். அது ஒரு வாரம் ஆவர்த்தி எல்லாம் 1,00,000 தடவை சொல்லியாச்சு. பிரம்ம ஞானம் வந்துட்டா ஒரு ஞானம் வராது, ஒண்ணு வரும், ஈகோ வரும். நான் இவ்வளவு பண்ணிட்டேன் தெரியுமா. எனக்கு தெரிஞ்ச ஒரு தம்பி சொன்ன, நான் காயத்ரிய ஒரு ஆவர்த்தி பண்ணிட்டேன் அப்படின்னு. அப்படின்னா 24 lakhs. இப்ப நீ பண்ணின மாதிரி நான் 6 மாசமா இருக்கேன், ஒரு தடவை கூட நீ காயத்ரி பண்ணிட்டே பாத்துல, அதை பண்ணி முடிச்சுட்டேன் அப்படின்ட்டு. முடிச்சுட்டியோ? ஏன் கோவம் எல்லாம் வருது? அப்ப பண்ணும்போது கோவம் இல்லை, இப்ப வந்துருது. அதுக்கப்புறம் அவரை இன்ட்ரோடியூஸ் பண்ணேன். அவர் ஊர்ல போய் கர்நாடகால போய் அவரை, நீங்க சுவாமி நம்மள கொஞ்சம் சொல்லி விடுவா கூட்டத்துல. நான் சொல்ல இவர் 24 லட்சம் காயத்ரியை முடிச்சவர், பெரிய ஆவர்த்தி முடிச்சவர் அப்படிலாம் சொல்லி நல்லா சொன்னீங்க. அதுல இருந்து தெரிஞ்சுது அவரை பத்தி. அதனால அகம் பிரம்மாஸ்மின்றது அகம் பூர்ணன், அயம் பூர்ணன், அயம் ஃபுல்னஸ். இது புரியணும்பா. நான் அபூர்ணன் கிடையாது, நான் பூர்ணன், குறை ஒன்றும் இல்லாதவன், நிறைவுடையவன். அப்படி என்னுடைய சொந்த அனுபவம் ஆகணும். ஓகே. அதனால இங்க சாஸ்திரம் சொல்றது, உபநிஷத்து அஹோ சாஸ்திரம் அஹோ சாஸ்திரம் அஹோ குரு அஹோ குரு தன்யோஸ்மி கிருத கிருத்தயோஸ்மி. வித்யாரண்ய சுவாமி பஞ்சதசில சொல்றாரு, அகம் கிருத கிருத்தயோஸ்மி, நான் செய்ய வேண்டியதெல்லாம் செய்து முடித்தவன். அந்த சொல்றதுக்கான இது இருக்கணும், ஐ எம் ஃபுல்னஸ். அந்த மாதிரி அத நான் என்னுடைய அனுபவத்தில் இருக்கணும், அனுபவ ஞானம் இருக்கணும். அபரோக்ஷ அனுபூதி. பரோட்சம் அபரோக்ஷம். பரோட்சம்னா சொல்றத கேட்கறது. இப்ப ரிஷிகேஷ் இருக்கிறது பரோட்சம், நம்ம போய் பார்க்கல. அங்க போய் பார்த்துட்டோம்னா அது அபரோக்ஷம், என்னுடைய சொந்த அனுபவம். ஓகே. அதனால இப்ப இப்படி சொல்றாரு, சாஸ்திரத்தை சொல்றது, இப்படி சாஸ்திரம் சொல்றது. சாஸ்திரம் சொல்றது கிட்ட எனக்கு எப்படி இருக்கிறது, என்னோட சொந்த அனுபவம். அந்த அனுபவத்துல வரணும், அதுதான் சொன்ன. அப்ப ஔஷத சப்ததா வியாதி ந கச்சதி. இந்த ஔஷதத்தை இது குரோசின் குரோசின் சொன்னா ரோகம் நீங்காது. என்ன செய்யணும்? பானவினா. அதனால என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் இல்ல. அது அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த மருந்த சாப்பிடணும். அது போல பிரம்ம சப்தைஹி ந முச்சதே. பிரம்ம சப்தத்தை மாத்திரம் சொல்லிட்டு இருந்தா வராது, அது அபரோக்ஷ அனுபவமா ஆகணும். ஓகே. அபரோக்ஷ அனுபவம் என்ன? இங்க அனுபவம் கன்ஃபியூஸ் ஆன வேர்டு. எக்ஸ்பீரியன்ஸ் பிரம்மன். நேற்று கூட எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணினாங்க பிரம்மனை. இங்க நம்ம மாம்பழம் பக்கத்துல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணினாங்க. From 12 to 1 எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணினாங்க பிரம்மனை. நாங்கெல்லாம் கான்சியஸ், நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணினாங்களாம். ஒரு குரூப் சொல்லிட்டு போச்சு, பிரம்மனை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண. இப்ப எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணினது யாரு? எக்ஸ்பீரியன்ஸ் கன்ஃபியூஸ்ட். அது வர தம்பா அப்படியே இருக்கும்போது சில பேர் அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல அப்படியே ஊந்துட்டாலாம். 1 மணிக்கு எப்படி இருப்பா? ராத்திரி 1 மணிக்கு உழுதுட்டாளா? அப்படியே
இந்த பக்கம் ஆடுறாங்களா சில பேரு? சொல்றவனுக்கு தான் சொல்றது மதி, நான் கேட்கறவனுக்கு மதி இருக்க வேண்டாமா? அவரும் அந்த ஆச்சாரியர் தூரக்க இருந்து அப்படி காட்டிட்டு இருந்தாரா? என்னவோ போட்ட பாவம். அதனால புத்தியில கன்விக்ஷன், மனசுல காம குரோத விலக்ஷண இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, காம குரோத எல்லாம் என்னது? அபூர்ணத்துவ காமஹா, இன்கம்ப்ளீட் டிசையர்ஸ். டிசையர்ஸ் மீன்ஸ் யூ ஆர் இன்கம்ப்ளீட். நான் கம்ப்ளீட் பண்றதுக்கு விரும்புறேன். ஓகே, I want. முகாரி ராகம் எப்ப பார்த்தாலும் பின்னாடி தம்புரா போட்டு இருக்கான். I want. அது எப்ப நிறுத்துறையோ அப்பதான் ஃபுல்னஸ். ஓகே, அதனால அபரோக்ஷ ஞானம்ன்றது அகம் பிரம்மாஸ்மி, அகம் பிரம்மாஸ்மி. அப்பதான் இவர் கிளாஸ்ல இங்க இருக்கிறாரு, அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்றேன். அகம் பிரம்மாஸ்மி, அகம் பிரம்மாஸ்மி. இவன் வேற இவன் திட்டு இருக்கான். எனக்கு கிளம்பூர் போகணும். நமக்குள்ள உள்ளத்துல ஏகப்பட்ட கொதிப்பு, ஆனா வாய் அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்றது. சப்தத்தினால கிடையாது. யுவர் மைண்ட் சமத்துவத்து வந்திருக்கணும். எந்த சிச்சுவேஷன் ஆனாலும் யுவர் மைண்ட் அது ஈஸியா இருக்கணும். துன்பம் இருக்கும், துயரம் இருக்கக்கூடாது. பிசிக்கலா துன்பம் இருக்கலாம், அது பிராரப்த வசம். அது ஞானி ஆனாலும் அஜ்ஞானி ஆனாலும் துன்பம் இருக்கும். இப்ப ஞானிக்கும் அஜ்ஞானிக்கும் உள்ள டிஃபரெண்ட் என்ன? துயரம் இருக்காது, மனஸ்தாபம் இருக்காது. ஓகே, அது மனசுல பெயின் இருக்கலாம், ஆனா சாரம் இருக்கக்கூடாது. ஓகே, இது புரிஞ்சுக்கிறது கஷ்டம். போட்டோம். அதுக்கப்புறம் அதனால இதுல இது சொன்னா போறாது, அந்த மருந்து உட்கொள்ளணும். அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு? இது சேம் ஐடியாவை அடுத்த 63 சொல்றாரு. 63 என்ன சொல்றாரு? பிரம்ம சப்தைஹி குதோ முக்திஹி. இந்த பிரம்ம சப்தனால எப்படி உனக்கு முக்தி அடைய முடியும்? இந்த சப்தம் நமக்கு சப்தத்தினால தான் பிரம்மத்தை கன்வே பண்ண முடியும். இப்ப உங்களுக்கும் எனக்கும் ஒயர் என்ன, ஒயர் வச்சு ஞானத்தை எப்படி கொடுக்கறதா? பைப் லைன் கொடுத்து நான் பேசுறதுதான் உங்களுக்கு ஞானம். வித் சப்தம், வித்தவுட் சப்தம் நோ கன்வே பண்ண முடியாது. அப்போ இத டிரான்ஸ்பர் பண்றது ஞானத்தை நயன தீட்சை இருக்கு, அப்படி ஸ்பரிக்ஷ தீட்சை அப்படி சொல்லி அப்படி ஞானத்தை கொடுத்துடலாம். ஏன் கொடுக்க முடியாது? கொடுக்க முடியாது. வேணா இது கொடுக்கலாம், சித்திஸ் பவர்ஸ் கொடுக்கலாம். பவர்ஸ் இப்ப யயாதி குரு இருந்தான் புராணத்துல. அந்த புராணத்துல இருக்கிற இந்த யயாதி அப்படி டச் பண்ணி பையனுடைய எல்லா இளமையும் எடுத்துட்டான். இவங்க கிட்ட இருக்க ஓல்ட் ஏஜ் எல்லாம் அவங்க கிட்ட கொடுத்துட்டான். இப்படி டிரான்ஸ்பர் பண்ணிக்கலாம். ஆனா ஞானத்தை டிரான்ஸ்பர் பண்ண முடியாது, எந்த காலத்திலயும் முடியாது, யாராலையும் முடியாது, கடவுளே வந்தாலும் முடியாது. ஞானத்தை டிரான்ஸ்பர் பண்ணி எனக்காக நீங்க கொஞ்சம் உபநிஷத்தெல்லாம் படிச்சு எனக்கு அப்படியே இப்படி கொடுத்துருங்க. எப்படி நீங்க உறுதியா இவ்வளவு சொல்றீங்க? எப்படி உறுதியா சொன்னா, கீதாச்சாரியன் அர்ஜுனனுக்கு அப்படி டச் பண்ணி ஞானத்தை அடைவாய் அர்ஜுனா, இங்க பேட்டில் பேட்டில் வர நீ கேட்டுட்டு டைம் இருக்காது, அதனால டக்குன்னு கொடுத்துறேன். கிராஸ் ரூட். கீதாச்சாரியன் சிஷ்யனுக்கு எப்படி கொடுத்தான்? ஒன்லி ஃபார் டீச்சிங், ஒன்லி ஃபார் டீச்சிங். 18 அத்தியாயம் பகவத்கீதா, புரியுதுல? அதனால ஞானத்தை டிரான்ஸ்பர் பண்ண முடியாது. சப்தாதி இந்த சப்தத்தினால தான் முடியும். இங்க என்ன சொல்றாரு? சப்தம் சப்தாதி சப்தம் சாதனம், சப்த அர்த்தம் சாத்தியம். ஓகே, அதனால பிரம்ம சப்தம் பண்ண முடியாது. இந்த சப்தத்தை சாஸ்திரத்தை நீ டிராவல் பண்ணி அந்த சப்தத்திலிருந்து நீ விடுதலை ஆகியிருக்கு வந்துட்டேன்னா கரெக்ட். இந்த கரும்பை நல்லா மென்னு அரைச்சு அதுக்கப்புறம் என்ன செய்யணும்? எதை துப்புனா எதை வச்சுக்கணும்? அந்த ஜூஸ் இருக்க ஸ்வீட்னஸ் அதை முழுங்கணும், சக்கைய வெளியே விட்டணும். இந்த சாஸ்திரத்தில இருந்து இருக்க கொடுக்கக்கூடிய அந்த ஃபுல்னஸ் எடுத்துக்கணும், அப்ப சாஸ்திரம் விட்டுணும்.
அதுதான் சொல்றாரு, உக்தி மாத்திர பலை, வெறும் பேச்சினால் பயனில்லை. அதனால இத அதனுடைய தத்துவத்தை புரிஞ்சுக்கணும். ஆத்மன தத்துவம், ஐ எம் த ஃபுல்னஸ், என்னுடைய நேச்சர் வந்து ஃபுல்னஸ். எது சேஞ்ச் ஆயிட்டு இருக்கிறதோ அது என்னுடைய நேச்சர் கிடையாது. என்னுடைய பாடி மைண்ட் சேஞ்ச் ஆயிட்டு இருக்கிறது. சின்ன வயசுல ஒண்ணுமா இருக்கிறது, இப்போ இருக்கிறது, அப்புறம் ஒரு வயசு. எது சேஞ்ச் விகாரம் உடையதோ அது நான் கிடையாது. எது சேஞ்சலஸ் இருக்கிறதோ அதுதான் நான். மாறாமல் இருக்கிறது எதுவோ அது நான். அந்த ஒரிஜினல் ஆகி இருக்கிறது அதை நான் புரிஞ்சுக்கணும். இந்த பாடி மைண்ட் நான் கிடையாது. அகம் சத்தியம், த ஹோல் ஜகத்து மித்யா. கிளே சத்தியம், பாட்டு வந்து மித்யா. களிமண் சத்தியம், பானை வந்து மித்யா. ஆனா களிமண்ணுல உபயோகப்படுத்த முடியாது, தண்ணியில கொண்டு வர முடியாது. பானையில தான் தண்ணி கொண்டு வர முடியும். விவகார யோக்கியதா மித்யா. சங்கரர் ஒரு இடத்துல கீதையில சொல்றார், கமெண்ட்ரியில, விவகார யோகியதா மித்யா. அதனால அகம் சத்தியம், ஹோல் ஜகத்து மித்யான்னு புரிஞ்சுக்கணும். அந்த விஷயம் ரெண்டு ஃபோல்டு இருக்கிறது. அப்ப தத்துவம் ஒரு விஷயம் வந்து ஆத்மனகா தத்துவம், சத்தியம் ஆத்மா அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இன்னொரு செகண்ட் போர்ஷன் திருஷ்யம் விளயம். எது திருஷ்யம்னா எது பார்க்கிறதோ ஆப்ஜெக்ட், அந்த ஆப்ஜெக்ட் திருஷ்யம். ஆப்ஜெக்ட் எது திருஷ்யம்? ஹோல் ஜகத். ஓகே, அந்த விளயம்ன்றது அது வந்து எடுக்கிறது, நீக்கிறது. ஓகே, விளயம். ஓகே, அப்படி நீக்கிறது எதுவோ அதுதான் இருக்கிறது. இங்க பலவிதமான டெக்னாலஜி எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இங்க என்ன டெக்னாலஜி? வேதாந்த டெக்னாலஜி. பார்த்துட்டு இருக்கும் போது டிஸ்மிஸ் பண்றது. பானையை டிஸ்மிஸ் பண்ணு, கிளே மாத்திரம் வச்சுக்கோ அப்படின்னு. அறிவுல இதுதான் பியூட்டிஃபுல் டெக்னாலஜி. ஆல் டெக்னாலஜி எல்லாம் சொல்றல, அந்த டெக்னாலஜி கொடுக்க மாட்டான். இந்த டெக்னாலஜி பாகிஸ்தான் வித்துட்டான் அப்படிலாம் சொல்றல. இந்த வேதாந்த டெக்னாலஜி நீ கொடுத்தா கூட புரிஞ்சுக்கிறது கஷ்டமா இருக்கிறது. இந்த டெக்னாலஜி நீ புரிஞ்சுன்னு இருக்கும், பார்த்துட்டு இருக்கும் போது டிஸ்மிஸ் பண்ண. ஓகே, அது எப்படி பண்ணும்? எது இருக்கிறதோ வாச்சாரம்பணம் விகாரஹா நாமதேயம், ஒன்லி நாமதேயம் அப்படி சொல்றது உபநிஷத். அதை பத்தின விஷயம் என்ன, திருஷ்ய விளயம் என்ன, ஆத்மன தத்துவம், அதெல்லாம் என்னன்றத நாம வந்து அடுத்த வகுப்புல இன்னும் விரிவா பார்க்கலாம். அந்த உதாரணத்தையும், அது ஒரு உதாரணம் கொடுக்கிறாரு. அந்த உதாரணத்துக்கும் இப்ப நேரம் இல்லாதனால அடுத்த வகுப்புல நம்ம அதை பார்க்கலாம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம்.